ஹலோ ஆல், குட் ஈவினிங். அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்கன்ற நம்பிக்கையில் இருக்கோம். சரிங்களா? அண்ட் இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே இன்ஜினியரிங் அப்படின்றது தான். ரயில்வே இன்ஜினியரிங்கில் இன் பர்டிகுலராக நான் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட்டும் அண்ட் ரயில்வே ட்ராக்ஸு அந்த எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ட் மட்டும் பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் பார்ட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினாலஜி ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 கிளாஸ்க்குள்ளார இதை நம்ம முடிச்சிடறதுக்கு கவர் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்துலாங்க. சரிங்களா? இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இது எதுக்குள்ளார வந்திருக்கோம்? இப்போ ரயில்வே இன்ஜினியரிங் தனியாக படிக்கணுமா, இது ஏதாவது தேவையா அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்குள்ளார நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்குங்க. சரிங்களா? அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்குள்ளார கிட்டத்தட்ட உங்களுக்கு 25 கொஷின் வந்து கேட்பாங்கங்க. சரிங்களா? திஸ் ஐ எம் சேயிங் ஃபார் ஜேடிஓ. சரிங்களா? ஜேடிஓ கேண்டிடேட்டுக்கு 25 கொஷின் கேட்பாங்க. அப்போ ஏஇக்கு எவ்வளோ கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா 20லேருந்து 25 கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேக்ஸிமம் 20 கொஷின். சரிங்களா? இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கை எப்படி பிரிச்சிருப்பாங்க? டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா என்ன சொல்ல வரீங்க? டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா என்ன? எதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன்? ஒரு மனுஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா என்ன மோடெல்லாம் யூஸ் பண்ணுறானோ அதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். கரெக்டுங்களா? அப்போ நான் ஒரு இடத்துல இருக்கேன், நான் இன்னொரு இடத்துக்கு போகணும். ஏன் போகணும்? எதுக்காக போகிறோம்? எதனால் நான் இதை படிக்கிறேன்? ஆஸ் எ சிவில் இன்ஜினியராக நான் ஏன் இதை படிக்கணும்? பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியர் தேவைப்படும். சரிங்க, பொருட்களை மட்டும்தான் நம்ம மாத்துறோங்களா? நம்ம டிராவல் பண்ணலைங்களா? நாமளும் தாங்க. நாமளும் தான். சரிங்க, ஓகே ஃபைன். இப்போ என்னன்னா எனக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு நானோ இல்லை என் கூட இருக்க பொருளோ இல்லை நான் போகும்போது என் கூட தேவைப்படுற பொருளையும் நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறோன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். டிரான்ஸ்போர்ட் அப்படின்னாவே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துதல் அப்படின்றது தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்னு சொல்லுவோம். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்குள்ளார என்னென்னலாம் வந்திருக்கும் அப்படின்னா, ஒன்று நம்ம எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணியிருப்போம்? ரோடு மூலியமாக போயிருப்போம். கரெக்டுங்களா? இப்போ ரோடுன்னு வரும்போது எனக்கு இதில் ரோடில் என்ன மாதிரி ரோட் டிரான்ஸ்போர்ட் இருக்கும்? ரோடுன்னு சொல்கிறதுக்கு விட நான் இதை என்ன சொல்லியிருப்போம்னா லேண்டு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சரிங்களா? ரோடுன்னு சொல்கிறதுக்கு மூலயமா நான் லேண்ட் வழியாக போயிருக்கலாம். இன்னொன்று என்ன பண்ணியிருக்கலாம்? வாட்டர் வழியாக போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏர் வழியாக போகலாம். கரெக்டுங்களா? ஒன்று நிலத்து மூலியமாக நான் ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருளை இன்னொரு இடத்துல நிலத்து மூலியமாக கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா தண்ணிக்குள்ளே எடுத்துக்கி போட்டு தண்ணிக்குள்ளே போகலாம். எப்படி தண்ணிக்குள்ளே அப்படியே இந்த படத்தில் போடுற மாதிரி, புஷ்ப படத்தில் போடுற மாதிரி மரக்கட்டையெல்லாம் தூக்கி போட்டு நம்ம பாட்டு கிளம்பிடலாமா? அப்படி இல்லைன்னா ஏர்வேஸில் வந்து போகலாங்க. சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம லேண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் என்னென்னலாம் கொண்டு வந்திருப்போம்? எதுக்காக நம்ம படிக்கிறோம்? அதே மாதிரி வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா என்ன மாதிரி வாட்டர் வேஸில் என்னென்னலாம் இருக்குது? அப்போ ஏர்வேஸில் எப்படி இருக்குது? அப்போது இதெல்லாம் சரி, இதெல்லாம் வந்து நான் ஏன் பண்ணணும் அப்படின்னா டிசைனிங் இன்ஜினியர் நம்ம. ஸோ தட் நம்ம டிசைன் இன்ஜினியர்ன்றனால இதெல்லாம் பேசிக் நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ லேண்ட் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லும்போது நம்மளுக்கு சிலபஸில் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரோட்வேஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ரோடு மட்டும்தான் லேண்டில் வருமா? ரயில்வேஸும் வருங்க. சரிங்களா? அப்போ லேண்ட் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லும்போது எனக்கு ரோட்வேஸும் வந்திருக்கும், ரயில்வேஸும் வந்திருக்குங்க. சரிங்களா? நான் ரோடு மூலியமாக படிக்கிறது எல்லாமே டிராஃபிக் இன்ஜினியரிங்கில் நீங்கள் ஹைவே இன்ஜினியரிங் படிக்கிறீங்க இல்லைங்களா? அதில் வந்து படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அப்போ ஹைவே இன்ஜினியரிங்னு சொல்லும்போது ஹைவேஸ் எப்படி ஒரு ரோடுனா எப்படி இருக்கும்? அந்த ரோட்டில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரோடு இருக்குது? அந்த ரோடை நான் எப்படி போட போகிறேன்? அதில் லேயர் என்ன, வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடு இருக்கா, இல்லை எனக்கு வந்து இந்த ரோடு இருக்கா, எனக்கு காங்கிரீட் ரோடு இருக்கா, இல்லை வந்து இந்த காங்கிரீட் ரோட்டில் இல்லாமல் நான் வேறு ஏதாச்சும் ரோடு யூஸ் ஃப்ளெக்சிபிள் பேவ்மெண்ட்ஸ் போட போகிறேன்னா அப்போ என்ன மாதிரி பேவ்மெண்ட்ஸ் வந்து போட போகிறேன் அப்படின்றத பற்றி படிக்கிறது எல்லாத்தையுமே ஹைவே இன்ஜினியரிங்கில் படிச்சிருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி அதோட உங்களுக்கு டிசைன் இது படிக்கும்போது ஓஎஸ்டி என்ன, எஸ்எஸ்டி என்ன, எனக்கு அதுக்கப்புறமேட்டு எனக்கு அதோட ட்ராக்வேவோட டிஸ்டன்ஸ் என்னென்ன, என்னோட எப்படி ஒரு கர்வ்னா நான் கர்வ் எப்படி எப்படி இது பண்ண போகிறேன். சப்போஸ் நான் வழியில் போயிட்டே இருக்கேன், போயிட்டு இருக்க வழியில் எனக்கு என்ன திடீர்னு ஒரு மலை வருது அப்படின்னா அப்போ நான் அதுக்கு என்ன வெர்டிக்கல் கிரேடியன்ட் கொடுத்துருக்கேன், அப்போ அந்த மலை எப்படி நான் கடந்து போகிறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ரோட்வேஸில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சேம் வைஸ் ரயில்வேஸில் நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னா ரயில்வேஸில் என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு ரயில்வேஸில் நீங்கள் என்னென்ன பார்த்துருக்கீங்க, என்னென்னலாம் இருந்திருக்கு, உங்களுக்கு என்ன தெரியும் அதை சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள். ரயில்வேஸ் அப்படியே நம்ம படிக்கும்போது என்னென்னதெல்லாம் படிக்கணும், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் முக்கியம் அப்படின்றத நான் சொல்கிறேன்.
அந்த ட்ராக் இருக்கும் மேம், ஸ்லீப்பர் இருக்கும், பலாஸ்ட் இருக்கும். நான் பேசுறது ஆடிபிளா இருக்குது தானே? ஓகே தானே? நல்லா சவுண்டு கேக்குது தானே? என்னை விட பின்னாடி இருக்க சவுண்ட் ஓகே அதிகமா தான். கேட்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, சொல்லுங்க. ரோடு இருக்கும், ரெயில் இருக்கும், ரெயிலுக்கு அப்புறம் ஸ்லீப்பர்ஸ் இருக்கும், ஸ்லீப்பர்ஸ், பலாஸ்ட், அப்புறம் கிளிப்ஸ் இருக்கும், ஃபிஷ் பிளேட்ஸ், ஃபிக்சர்ஸ். சரிங்களா? ரயில்வே ஃபிக்சர்ஸ். ஒரு ரயில்வே ட்ராக் போட போறேன் அப்படின்னா அதை கனெக்ட் பண்றதுக்கான ஃபிக்சர்ஸ்னு சொல்லுவோம். அது எல்லாத்தையுமே கரெக்டா? ஓகே, சூப்பருங்க. சரிங்க. அப்போ ஒரு ரயில்வேன்ற போது எனக்கு இப்போ இந்த ரயில்வே எப்படி ஃபார்ம் ஆச்சு, யார் உருவாக்குனாங்க, இது பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு 1-2 கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் கேட்குறாங்களா அப்படின்னா அது ரேராக தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ரயில்வேவோட ட்ராக் எப்படி இருந்திருக்கும், ரயில்வேனா எப்படி போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ எப்படி போட்டுட்ருக்காங்க, அது சப்போஸ் ஸ்டாண்டர்ட் கிளிப்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை எனக்கு வந்து என்ன மாதிரி கிளிப் யூஸ் பண்ணுறாங்க ரயில்வேயில், எனக்கு என்ன மாதிரி ஃபிக்சர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ரயிலையும் இன்னொரு ரயிலையும் ஏன் கனெக்ட் பண்ணுறாங்க, LWRனா என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த இதில் பார்க்கலாங்க. சரிங்களா? ரயில்வே இதில் இது எனக்கு என்ன சொல்லியிருக்கேன், லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடியது. இது இல்லாமல் வேறு என்ன படிச்சிருப்போம், வேறு என்ன இருக்குது, லேண்ட் இல்லாமல் வேறு என்ன சொல்லியிருக்கேன் நான்? ஏர் இருக்கும். கரெக்டுங்களா? ஏர்வேஸ் வந்திருக்கும். அப்போ ஏர்வேஸ்னும் போது நான் இந்த ஏர்ல என்ன படிச்சிருந்திருப்பேன் அப்படின்னா எனக்கு விண்ட் டயக்ராம்னா என்ன, எனக்கு விண்ட்ரோஸ் டயக்ராம் எப்படி வந்திருக்கும், எப்படி நான் வந்து எனக்கு எப்படி ஒரு ட்ரெயின் வந்து ஏர் பிளேன் வந்து எனக்கு ஹெட் ஆஃப் ஆகிருக்கும், எப்படி வந்து எனக்கு லேண்ட் ஆகும், அதோட ஒரு பிளேனு எந்த டிஸ்டன்ஸை பொறுத்து எப்படி எனக்கு வச்சுருக்கணும், அதோட ஓரியன்டேஷன் என்ன மாதிரி இருக்கணும். மேக்ஸிமம் ஏர்வேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதை வச்சுருப்பாங்க அப்படின்னா ஒரு ஓரியன்டேஷன் எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்கணும், எனக்கு கிராஸ் விண்ட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத பொறுத்து எல்லாமே இருந்திருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் அதில் ஒரு 4-5 கொஷின் தான் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருப்பாங்க. அண்ட் அதுதான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். அதை தவிர வேறு எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்வேஸ் முடிஞ்சிருச்சா? அப்போ ஏர்வேஸை நான் பிளேனை டிசைன் பண்ணுறதை படிக்க போகிறது கிடையாது. பிளேன் எப்படி எந்த இடத்துல எனக்கு அந்த என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஏர்போர்ட்டடாக டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? எனக்கு அந்த எந்த ஓரியன்டேஷனில் அதோட ட்ராக் எப்படி இருந்திருக்கணும், அதோட ரோடு எப்படி போட்டிருக்கணும், அது எங்கேருந்து அந்த ரோடு வந்திருக்கணும், அதோட கிளியரன்ஸ் எவ்வளோ வச்சுருக்கணும் அப்படின்றத பற்றி பேசுகிறது எல்லாத்தையுமே ஏர்வேஸில் பேசியிருப்போம். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு வாட்டர்வேஸ்னும் போது நான் இப்போ ஒரு ஷிப் பில்டிங்கை பற்றி படிக்க போகிறது கிடையாது. அப்போ தண்ணியை பற்றி படிக்க போகிறது கிடையாது. எதை பற்றி படிச்சிருப்பேன்னா அந்த ஷிப்பு வந்துச்சு அப்படின்னா அந்த ஷிப்பு எந்த இடத்துல நிற்கணும். சரிங்களா? ஹார்பர் டாக்ஸ் அண்ட் ஹார்பர்ஸை பற்றி நான் படிச்சிருப்பேன். அப்போ டாக்ஸ்னா என்ன, ஹார்பர்ஸ்னா என்ன, இது எதுக்காக படிக்கிறோம் அப்படின்றது. இப்போ சப்போஸ் நான் ஒரு ஸ்ட்ரக்சர் நான் கட்டுறேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்ட் பண்ணி தாங்குமா தாங்காதா. சப்போஸ் எனக்கு வாட்டர் ரெசிஸ்ட் பண்ணி நிற்கணும் அப்படின்னா அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அளவுக்கு இருந்திருக்கும், அப்போ நான் அது எவ்வளோ சேஃபாக கட்டியிருக்கணும் அப்படின்றதுக்கு தான். இப்போ இது எதுக்காக பண்ணியிருப்போம், அப்போ அதில் ஒரு ரோடு போகும். அதில் வந்து எனக்கு என்ன பண்ணியிருப்போம், மோஸ்ட் ஆஃப் தி பெரிய பெரிய கூட்ஸ் எல்லாமே கண்டெய்னர்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாட்டர்வேஸ் மூலியமாக தான் வந்திருக்கும். அப்போ ஷிப்ஸ் அண்ட் ஷிப்ஸ்லாம் தான் வந்திருக்கும். மேபி ஃபெரூலில் கூட வந்திருக்கலாம். அப்போ அதுலேருந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அந்த இது எல்லாத்தையுமே கூட்ஸ் எல்லாத்தையுமே இறக்கியிருப்பீங்க. அந்த இறக்குனதுலேருந்து ரோட்வேஸ் கொண்டு வந்து ரோட்வேஸ்லேருந்து திருப்பி டிரான்ஸ்மிட் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ஏர்போர்ட் எனக்கு வந்து ஹார்பர் எப்படி இருந்திருக்கும், அது எவ்வளோ லோடு எடுத்துக்க போகுது, என்னென்ன மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துட்டு போகுது, ட்ரக் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பற்றி படிக்கிறது எல்லாத்தையுமே ஹார்பர் டாக்ஸ் அண்ட் ஹார்பர்ஸ்னு படிப்பீங்க. சரிங்களா? இதெல்லாம் தான் வாட்டர்வேஸ்ல படிக்கக்கூடிய விஷயங்கள். இதில் ஏதாச்சும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? அப்போ நான் இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எதெல்லாம் பற்றி படிக்கணும்னா ஒரு 25 கொஷின் நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எதை பற்றி படிச்சிருப்பேன் அப்படின்னா ரோடை பற்றி படிச்சிருக்கணும், ரயில்வேவை பற்றி படிச்சிருக்கணும், ஹார்பர் பற்றி படிச்சிருக்கணும், ஏர்போர்ட்டை பற்றி படிச்சிருக்கணும். சரிங்களா? இப்போ எனக்கு இப்போ இதில் மேஜராக என்ன வந்திருக்கும் அப்படின்னா இப்போ மெஜாரிட்டி ஆஃப் கொஷின்ஸ் எதில் கேட்டிருப்பாங்கன்னா கண்டிப்பாக ரோட்வேஸில் தான் வந்திருக்கும். அப்போ நான் மற்றதெல்லாம் படிக்க தேவையில்லையா அப்படின்னா நம்ம நேரம் 2 கொஷின், ஒரு கொஷின் கூட நம்ம போஸ்டிங்கை மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ தட் நம்ம எவ்வளோ அளவுக்கு ரோட்வேஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து மற்ற 3 வேஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ சப்போஸ் ஒரு 10லேருந்து 12 கொஷின் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எனக்கு வந்து ரோட்வேஸில் கேட்டிருக்காங்கன்னா அடுத்து 10 பார்த்தீங்கன்னா இப்போ ரயில்வேஸில் ஒரு 3, ஹார்பரில் ஒரு 3 அண்ட் ஏர்போர்ட்டில் ஒரு 3 கொஷின் கேட்டாங்கன்னா அது ஆஸ் அ ஹோலாக அது ஒரு 10 கொஷின் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்ன்றத சொல்லுவாங்க. சரிங்களா?
நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி பின்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கு எப்படி ஆன்சர்ஸ் இருக்கும், எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு கொஷின் பேப்பரில் எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இன் பர்டிகுலராக ரயில்வேஸை பொறுத்து அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது ரோட்வேஸ் இவர் ஆரம்பிச்சிட்டாரா சார்? சரி, ஓகே, ஃபைன். சரிங்க. இப்போ ரயில்வேஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ரயில்வே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எதுக்காக வந்துச்சு, ஏன் பண்ணுறாங்க, என்ன மாதிரி, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்றது எதுக்காக வந்துச்சு அப்படின்றத பார்த்துடலாம். எதுக்காக வந்துச்சு ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன்றது, எப்போ ஆரம்பித்தாங்க, இப்போ எதுக்காக வந்தது? நம்ம முன்னாடி எல்லாம் வந்து இப்படி தான் ஜீப்பு காரில் தான் போயிட்டு இருந்தோமா, இப்படி தான் வண்டியில் தான் போயிட்டு இருந்தோமா, ட்ரெயின்லாம் போயிட்டு இருந்தோமா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் போயிட்டு இருந்தோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக இப்படி தான் போயிட்டு இருந்தோம். ஒரு 30-40 வருஷத்துக்கு பின்னாடி போங்க, 1940s 1930sலாம் போங்க. டைம் கன்சியூம் பண்றதுக்காக நிறைய வெஹிக்கல்ஸ் எல்லாம் இது பண்ணாங்க மேம். ஓகே, ஃபைன். எனக்கு டைம் அதாவது நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா போகும்போது எனக்கு நிறைய டைம் கன்சம்ஷன் இருந்துச்சு. அப்போ அந்த டைம் கன்சம்ஷனுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்காக எனக்கு வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. சரிங்களா? விச் மீன்ஸ் மனுஷன் எப்போ வீலை கண்டுபிடிச்சானோ அந்த வீலில் இருந்து தான் எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆரம்பிச்சு. கரெக்டாக? ஃபஸ்ட்டு அவனோட மேன்மேட் இன்வென்ஷனில் ஃபஸ்ட் இன்வென்ஷன் என்னதுங்க? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லாம் படிச்சாச்சா? ஃபஸ்ட்டு அவனோட கண்டுபிடிப்பு என்னதுங்க? நெருப்புக்கு அப்புறம் சக்கரம். சரிங்களா? வீலை தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது வீலை வந்து வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பண்ட பாத்திரங்கள் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து நொமாட்ஸ் சொன்னாங்க இல்லைங்களா? நொமாட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருப்பான், அந்த இருக்கிற வளங்களை எல்லாத்தையும் எடுத்துப்பான். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ஃபர்டைல் லேண்ட் இல்லை அப்படின்னா அந்த தண்ணியோடு இருக்கிற அடுத்த பார்ட்டுக்கு நவுந்து போவான். அப்போ நவுந்து போகும்போது என்ன ஆரம்பித்தான் அப்படின்னா அவனுக்கு ஒரு சில பாத்திரங்கள்லாம் தேவைப்பட்டுச்சு. அந்த தேவைப்பட்ட பாத்திரங்களை அந்த இடத்துல ஃபஸ்ட்டெல்லாம் விட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க, அவங்க மட்டும் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி காஸ்ட்லியானது அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சதுனால என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பொருளையும் சேர்த்து அவங்களோட டிரான்ஸ்மிட் ஆரம்பிச்சாங்க. அப்பையிலேருந்து தான் நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீலை யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. சரிங்களா? அப்போ இருக்கிற வீல்லாம் எப்படி இருந்திருக்கும், ஏதாச்சும் ஐடியா இருக்கா எந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி? ஆரமெல்லாம் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க. அதாவது உங்களுக்கு சும்மா ஒரு கட்டை மட்டும் வச்சுருந்துருப்பாங்க, ஒரு பெரிய உருளையை வச்சுருந்துருப்பாங்க, ஒரு பேஸாக அப்படி தான் இருந்திருக்கும். சரிங்களா? அப்போ அது உருண்டு போகிற, அதாவது ஒரு பொருள் உருண்டு போச்சு. அந்த உருண்டு போகும்போது சீக்கிரமாக ஒரு இடத்த மேலேருந்து அவன் தூக்கிட்டு போகிறத விட கீழே போகும்போது அவன் அந்த உருண்டு ஓடுறதுனால அவனுக்கு வந்து ஈஸியாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இருந்துச்சு. அவனால் அந்த பொருளை தூக்கிட்டு போகணுன்ற நீடு இல்லாமல் இருந்துச்சு. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி தான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆரம்பிச்சது அப்படின்றத சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன்றது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கும் என்னோட பொருள்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் தேவைப்பட்டது. சரி, இதுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோமா? அப்போனா நம்ம அப்படி மட்டும் இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னா இவங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், ஆனால் நான் குறிப்பிட்ட டைமுக்குள்ளார போகணும் அப்படின்றதுக்காக அப்போ அதோட அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ஸில் வந்து வந்துட்டு இருந்துச்சு. சரி, அப்போ நம்ம தான் ரயில்வே ட்ராக்லாம் போட்டோமா? நம்ம ரோடு வழியாக நல்லா தானே போயிட்டு இருந்தோம். பிரிட்டிஷர்ஸ் வந்து போட்டாங்க. ஏன் போட்டாங்க? ராணுவப்படை எடுத்துட்டு போறது. ஓகே, சேஃப்டிக்காக போட்டாங்களா? சரி, ஓகே. இது யார் ஆரம்பிச்சாங்கன்றது ஐடியா இருக்கா? யார் போட்டாங்க, எதுக்காக போட்டாங்க அப்படின்ற மாதிரி? வெரி குட், லார்ட் டல்ஹௌசிங்க. சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்களே. ஸ்ரீலட்சுமி ஏதோ சொல்ல வந்தீங்களா? அவங்க பிரிட்டிஷர்ஸ்க்கு முன்னாடியே இருந்த ரூலர்ஸ் முகல்ஸ் யாரோ இத போட்டிருந்தாங்க மேம். ஓகே, சொல்லுங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக போயிட்டு வரணுன்றதுக்காக அவுரங்கசீப் என்னமோ போட்டிருப்பாரு மேம் இது. ஓகேங்க, சரி. இப்போ ஆக்சுவலாக வந்து அவங்கெல்லாம் எதுக்காக அப்படின்னா சேஃப்டி பர்பஸ்ன்றதை விட அவங்க எதுக்காக
பண்ணியிருந்தாங்க. அதாவது ரயில்வே ட்ராக்குன்றத விட அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த டனலுக்குள்ளார போயிட்டு வந்திருப்பாங்கல்ல, அது வந்து டனல்ஸ். அதாவது நம்ம ராஜாக்களோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஓய்வறைகள், மறைவறைகள் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். சரிங்களா? இது இந்த மறைவிடங்கள்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த கீழே அண்டர் கிரவுண்டு பேசேஜ் ட்ரெயின் இதில் தான் போட்டிருப்பாங்க. இது எதுக்காக போட்டிருப்பாங்க அப்படின்னா, ஸ்ரீலக்ஷ்மி சொன்ன மாதிரி இப்போ ஒரு அவங்க தன்னோட எதிரிகிட்ட இருந்து, ஏன்னா நம்ம ஆளுங்க எப்படி பார்பேரியன்ஸ், கரெக்டா? ஆமாவா? பார்பேரியன்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு பொருள் தேவை வேணும் அப்படின்னா நம்ம அடிச்சுக்கிட்டோம். கரெக்டு தானே? இந்த மன்னரோட ஆட்சி கீழே நான் இருக்க மாட்டேன், நான் வேற மன்னர் ஆட்சிக்கு கீழே போகிறேன், நான் மன்னர் ஆட்சின்னா நான் வந்து சண்டை போட்டாதான் நான் வந்து சத்திரியன் அப்படின்றவன் நம்ம ஃபுல்லாகவே எல்லாம் அடிச்சுக்கிட்டு தானே வாழ்ந்தோம். கரெக்டு தானே? சவுண்டே இல்லை. எல்லாமே நம்ம வெல் டிசிப்ளின்டா. ஃபர்ஸ்ட்லேருந்து வெல் டிசிப்ளின்டாக தான் இருக்கும். யாரோட நிலத்துக்கும் நம்ம ஆசைப்படலை, யாரோட. அப்போ நம்ம வந்து இந்த படத்தெல்லாம் பார்க்கவே இல்லை, அப்படி தானே? அவங்க பேர் என்ன, ரஜபுத்திர வீரர்கள் படம்லாம் நம்ம பார்க்கவே இல்லை, அப்படி தானே? நம்ம யாரோட பொருளுக்கும் நாம் ஆசைப்படல, நம்ம யாருக்கும் எதுக்கும் போகவே இல்லை, அவங்க நிலம் வேணும்னு நம்ம நினைக்கல. இந்த இந்த நம்மளுக்கு கொடுத்துருந்த நம்ம இருக்கிற நம்ம வச்சுக்கிட்டதை வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்து. அப்படியா? இல்ல மேம். சங்க காலத்துல இருந்தே அந்த மாதிரி போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. சங்க காலத்துல இருந்தே நம்ம ஆளுங்க என்னன்னா, இருக்கிற நிலத்தை இல்லாம என்னோட ஆதிக்கத்தை நான் காட்டணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா போர் புரிய ஆரம்பிச்சேன். கரெக்டுங்களா? அப்ப போர் புரிஞ்சு நான் என்னோட வீரத்தை, என்னோட இதை காட்டணும், கர்வத்தை காட்டணும், நான் ஒரு வாகைப்பூ சூடணும் அப்படின்னாவே நான் எதை பண்ணியிருப்பேன் அப்படின்னா, என்னோட பக்கத்துல இருக்கிற அப்பெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஆணிரை கவர்றதுல இருந்தோ இல்லை நான் அந்த ஆணிரையே இல்லை நான் வேற ஏதாச்சும் நான் பிளேஸை கவர்றனோ, அப்போ அந்த நம்ம சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம், அவனோட பிளேஸ் நம்ம போய் அடிச்சுப்போம். அப்போ ஒருத்தர் கண்டிப்பாக போர்னு நடந்தால் ஒருத்தர் ஜெயிப்பாங்க, ஒருத்தர் தோப்பாங்க. சரிங்களா? நம்ம முன்னாடியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தோக்குறவங்கள ஒன்று அடிமையாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படி இல்லைன்னா அடிமையாக இருக்கிறவங்கள என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த இடத்துல வெட்டி போட்டு வர ஆளுங்களும் இருந்தாங்க. சரிங்களா? அப்படி அடிமையாகவும் போயிடக்கூடாது, இல்லை வெட்டி போட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, போய் அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த இளவரசன்கள் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு மறைவிடம் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க, விச் இஸ் டனல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அவங்க சீக்கிரம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல போடணுன்றதுக்காக அந்த ரோலிங் ஸ்டாக் ஒரு பூட்ஸ் மாதிரி வச்சிருந்து, ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் த எர்த்தெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உட்காரச்சு ஒரு ட்ராக் மாதிரி தள்ளுற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல சீக்கிரம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கோயிலுக்கு அடியில் போய் ஒழிஞ்சிக்கணும், இல்லை அவங்க கோயிலில் இருக்கிற தங்கங்களை சேமிக்கணும், இல்லை அவங்க இளவரசர்களை சேர்க்கணும், இளவரசிகளை சேமிக்கணும் அப்படின்றதுக்காக, பாதுகாக்கணுன்றதுக்காக அந்த ட்ராக்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. அப்போ அதில் விட்டுட்டாங்க அப்படின்னா, இல்லை எதுக்காக இப்போ யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, லேட்டஸ்ட் நம்ம ஆங்கிலேயர்கள்லாம் வர ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம ஊரில் நிறைய வளங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. கரெக்டாக? அப்போ இருக்கிற வளங்களை தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்களோட படைகளை, அதாவது ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்கள் எதுக்கு வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, நம்மளோட இதை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இங்கே ட்ரேடிங்காக தான் வராங்க. கரெக்டா? ட்ரேடிங்காக தான் வராங்க. இப்போ ட்ரேடிங்காக வரும்போது அவங்களுக்கு தேவைப்பட்டது என்னன்னா, மிளகும் உடுத்திக்கிறதுக்கு பட்டாடையும் சில்க்கும் தேவைப்பட்டுச்சு. இந்த மிளகும் சில்க்குக்காக மட்டும்தான் ஃபஸ்ட்டு வராங்க. அப்போ வரவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இங்கே வந்துட்டு இங்கெல்லாம் வந்து ஆளுங்களை பார்த்தா சரி இவங்களெல்லாம் அடக்கி ஆளுன்றலாம், நம்மளை இங்கே நிறைய வளங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு வராங்க. அப்போ வந்து அவங்களோட கோர்ட்ஷிப் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆட்சி புரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆட்சி புரியறதுக்கு அவங்களுக்கு என்னது, ஏன் ஆட்சி புரியுறாங்க அப்படின்னா, இங்கே நிறைய வளங்கள் இருக்குது, இந்த வளங்களை டேரெக்டாக வந்து குயின் கிட்ட கொண்டு போகணும். அப்போ குயின் கிட்ட கொண்டு போகிறதுக்கு எனக்கு இங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போது திருடுறதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க. அப்போ அதை திருட்டை பாதுகாக்கணும். அதுக்காக எனக்கு என்ன தேவைப்படுறாங்க அப்படின்னா, மிலிட்ரி ஃபோர்ஸஸ் தேவைப்படுறாங்க. ஸோ தட் மிலிட்ரி ஃபோர்ஸஸை நான் அங்கேருந்து இங்கே கொண்டு வரணும். இன்னொன்று இங்கே இருக்கிற பொருளை அங்கே சேஃபாக கொண்டு போகணும். அவ்வளோதான். ஃபோர்ட்டிஃபை பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரயில்வேஸை வந்து போட ஆரம்பிக்கிறேன், அந்த ரயில்வே ட்ராக்ஸ் வந்து போட ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த ரயில்வே ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ரயில்வே ட்ராக்கோட என்ன அர்த்தம் அப்படின்னா, லார்ட் டல்ஹௌசி வந்து ஆரம்பிக்கிறார். சரிங்களா? லார்ட் டல்ஹௌசிக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட லார்ட் டல்ஹௌசி எப்போ வந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா 1853 நினைக்கிறேன். 18 கரெக்டா?
ஃபஸ்ட்டு கரெக்ட். ஃபஸ்ட்டு ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா 1853 வந்து நம்ம விடுறாங்க. எங்கன்னா பாம்பே டு தானே வந்து போடுறாங்க. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டா அப்படின்னா இல்லை, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 1832 வந்து ரயில்வே ட்ராக்கோட ஒர்க் வந்து ஆரம்பிச்சிடறாங்க. எப்போ ரயில்வே ட்ராக்கோட ஒர்க் ஆரம்பித்தாங்களோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான ஒரு இவங்க மெட்டீரியலைஸ் பண்ணல. சரிங்களா? அப்போ ப்ராப்பர் மெட்டீரியலைசேஷன் பண்ணாதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1844 இந்தியன்ஸோட ரயில்வே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்தியன் ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னா 1844 மிஸ்டர் ஆர்எம் ஸ்டீஃபன்சன் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரொப்போசலை வந்து சப்மிட் பண்ணுறாரு. எங்கே சப்மிட் பண்ணுறாருன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட சப்மிட் பண்ணுறாரு. சரிங்களா? அதாவது இந்தியாவுக்கு நான் ரயில்வே போட போகிறேன். அப்போ இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு ரயில்வே வந்திருக்கானா? கிடையாது. இந்தியாவுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இங்கிலாந்துலலாம் போட்டிருந்துருப்பாங்க. சரிங்களா? இங்கிலாண்டில் இந்த மாதிரி ரோட்வேஸ் இருந்திருக்கும் அப்படின்றத பார்த்துருப்பாங்க. அவங்கள தொடர்ந்து ஜெர்மனியில் போட்டிருப்பாங்க. சரி, அப்போ ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி அவங்களாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக வேர்ல்டு வாரில் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் ஆரம்பிச்சிச்சு. 1919 வேர்ல்டு வாரில் அப்போ வேர்ல்டு வாரில் டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த வேர்ல்டு வாரை முடிச்சுட்டு இங்கெல்லாம் வரும்போது அப்போ அங்கே தேவைப்பட்டதை இங்கேருந்து கொண்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். சரியா? ஒரு நிமிஷம் பா, கொஞ்சம் அமைதியா. சரிங்களா? இப்போ ரோட்வேஸ்ன்னு ரயில்வேஸ்ன்னு வரும்போது இப்போ ரயில்வேஸில் நம்ம என்னென்ன மாதிரிலாம் சொல்லியிருப்போம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எப்படி வந்து ரயில்வே வந்து பிரிக்கிறாங்க அப்படின்றது தான். சரிங்களா? இப்போ இந்த ரயில்வே பிரிக்கும்போது இதெல்லாமே இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போ நான் வாய்வழியே சொன்னது தான் நான் அந்த ஸ்லைட்ஸில் போட்டிருக்கேன். சரிங்களா? ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ இந்த ஸ்லைடில் என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் ஜஸ்ட் அவுட்ல சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துருச்சு அப்படின்றது தான் பிரிச்சிருப்போம். இப்போ நான் ரோட்வேஸ் ரயில்வேஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது எல்லாத்தையும் தான் இந்த ஸ்லைடில் போட்டிருக்கேன். அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ, எதை பொறுத்து போகிறோம், என்ன மாதிரி போகிறோம் அப்படின்றது தான் அந்த லேண்டு, வாட்டர், ஏர் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லியிருப்போம். அதுக்கு அடுத்தது எதுக்காகனா கம்யூனிகேஷனுக்காக. எதுக்காகனா ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காகவோ, அனிமலை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகவோ, எனக்கு இங்கேருந்து ஒரு பொருளை பண்டமாற்று முறை யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்படி யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விச் இஸ் செக்ஷனலைசஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்களா? 1 டிகிரி ஃப்ரீடம், 2 டிகிரி ஃப்ரீடம், 3 டிகிரி ஃப்ரீடம் ஞாபகம் இருக்கா? எல்லாரும் லைன்ல தானே இருக்கீங்க? இல்லை நான் மட்டும் கத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கேன். ஓகே, எல்லாம் தூக்கத்தில் இருக்கீங்களா? நல்லா சண்டே நல்லா பிரியாணி அந்த மாதிரிலாம் எல்லாம் சாப்பிட்டு சண்டே லீவ் விட மாட்டீங்களான்ற ஒரு தாட்டில் இருப்பீங்க போலியே. சரிங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 டிகிரி ஃப்ரீடம், 2 டிகிரி ஃப்ரீடம், 3 டிகிரி ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஆக்சுவலாக வந்து ரயில்வேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டிகிரி ஃப்ரீடமில் வந்து வந்திருக்கும். என்ன அப்படின்னா என்னால் ரயில்வே ட்ராக்ல தான் போக முடியும். அது விச் மீன்ஸ் என்னோட லேட்ரல் மூவ்மெண்ட்டில் தான் போக முடியும். என்னோட வெர்டிக்கல் மூவ்மெண்ட்டில் வந்து போக முடியாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏர்வேஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது எப்படி போகும், ஃபஸ்ட்டு அப்படியே பிளெயின் வந்து ரோல் ஆகி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ட்ராக் ஆகும், ஹாரிசாண்டலாகவும் அது ஃப்ளிப் அடிச்சுக்கும். சரிங்களா? அப்போ ஏர்வேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டிகிரி ஃப்ரீடமில் வந்து வந்திருக்கும். அப்போ ரோட்வேஸ், ரயில்வேஸ் அந்த இதெல்லாமே இதில் வந்திருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 1 டிகிரி ஃப்ரீடமில் வந்திருக்கும். அப்போ டாக்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஷிப்பு, போட்டு அதெல்லாமே வந்து 2 டிகிரி ஃப்ரீடமில் வந்து வந்திருக்கும். சரிங்களா? அது எப்படி வேணால் டிரான்ஸ்மிட் ஆகும். அதாவது ஒரு சைடு டைரக்ஷனில் மட்டும் போகிற மாதிரி இருந்துச்சு என்னோட ரயில்வே லைனோ, இல்லை தண்ணியோ, இல்லை வந்து நான் வாட்டர் கன்வேயர் சிஸ்டமோ, இல்லை அந்த மாதிரி இருக்கிறது. இல்லை எனக்கு வந்து பழனியிலலாம் ரோப் கார்லாம் போயிருப்போம் பார்த்துருக்கீங்களா? ஒரு ட்ராக்ல மட்டும் தான் போக முடியும். திருப்பி அதுலேயே திரும்பி ஃபர்ஸ்ட் ரெண்டுமே இடிச்சிக்கிட்டுலாம் போகாது. ஒன்று போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று வரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. போகிற வரத்துக்கு அப்படிங்கும் போது ஒரு ரெயிலை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ண வைப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு போக விட்ருவாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறமேட்டு வர விடுவாங்க. ரெண்டுமே அட் அ டைமில் நடக்காது. சரிங்களா? அப்போ அட் அ டைமில் நடக்காது அப்படின்றதுக்காக தான் அது 1 டிகிரி ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஆனால் இதே ஹைவேஸில் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெட் ஆன் கொலிஷன்லாம் நடக்குது இல்லை? ஹெட் ஆன் கொலிஷன் நடக்கும்போது ஏன் நடக்குது? இப்படியும் ஒருத்தர் போய்க்கலாம், இப்படியும் ஒருத்தர் வந்திருக்கலாம். ஸோ அது 2 டிகிரி ஃப்ரீடம் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ மூவ்மெண்ட் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரி மூவ்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்காகனா எதை பொறுத்து இது பண்ணுறாங்க. சப்போஸ் முன்னாடியெல்லாம் வந்து மனுஷங்களே கார் ரிக்ஷாலாம் இழுத்துட்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? கரெக்டாலாம்
45 பேர் இருக்கிறீங்க, ஸ்ரீலக்ஷ்மி மட்டும்தான் ஆன்சர் பண்ணுறீங்க, அப்படிதானே? சரி, ஓகே. முன்னாடியெல்லாம் வந்து மனுஷங்கள்லாம் வந்து வண்டி இழுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. மனுஷங்களால் இப்போ மனுஷனுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அனிமல்ஸை வந்து வச்சு இழுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அனிமல்ஸை வச்சு இழுத்துட்டு வரும்போது அதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பெட்ரோல் டீசல் இன்ஜின் வந்துச்சு, இப்போ ஸ்டீம் இன்ஜின் வந்துச்சு, அப்புறம் எலக்ட்ரிக் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன யூஸ் பண்ணுறோம்? இப்போ என்ன எனர்ஜி யூஸ் பண்ணுறோம்? எலக்ட்ரிக் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? எலக்ட்ரிக் கார்ட்டு மோஸ்ட்லி வந்து இப்போ கார்லாம் வந்து இவி வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். அப்போ இவி வெஹிக்கல்ஸ் இல்லை அப்படின்னாவே வந்து இந்த டீசலோட கன்வர்ஷர் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி கேஸஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? ஓகே. இப்போ எதுக்காக நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த ரெண்டு தான். ஒன்று பிளேஸ் யூட்டிலிட்டி, இன்னொன்று டைம் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிளேஸ்னால் எனக்கு என்ன இடத்துக்கு போகணுமோ எப்போ போகணுமோ அப்படி போகிறோம் அப்படின்றதுக்காக. டைம் யூட்டிலிட்டினா எனக்கு எந்த பொருள் எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் கரெக்டாக வேணும். இப்போ முன்னாடியெல்லாம் ஊருக்கு போகணுன்னு வச்சுப்போமே, ஒரு இடத்துலேருந்து இப்போ சேலம் டு சென்னை வரோம் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ சேலம் டு சென்னை வரோம்னா என்ன இப்படி தான் வந்திருப்போம். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு யோசிச்சு வச்சுருந்துருக்கணும், அதுக்கு பிளான் பண்ணி இருந்திருக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரெயின் புக் பண்ணி இருந்திருக்கணும். அது புக் பண்ணுறதுக்கே நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி ஐஆர்சிடிசி ஆப்லலாம் போய் யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், முன்னாடி போய் அங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கே போய் அங்கே புக்கிங் கவுண்டர் இருக்கும், அங்கே போயிட்டு அந்த ஃபார்ம் சலான் வாங்கி ஃபில் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளால் வர முடியும். இப்போ இந்த ப்ராசஸ்லாம் இருக்கான்னு தெரிஞ்சால் அப்படியெல்லாம் நிறைய பேத்துக்கு தெரியவே தெரியாது. இப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேரெக்டாக ஓப்பன் டு ரெட் பஸ் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம பாட்டுக்கு இந்த பஸ்ஸில் நான் இந்த டைமுக்கு புக் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நாள் அன்னைக்கு காலையில் நைட்டு போகிறேன்னா நைட்டுக்கு முன்னாடி அந்த அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட புக் பண்ணிட்டு என்னால் ஈஸியாக ட்ரான்ஸ்போர்ட் ஆகிக்க முடியும். சரிங்களா? அப்போ நான் நினச்ச நேரத்துக்கு நினச்ச இடத்துக்கு போயிட்டு வந்துக்கலாம். இன்னொன்று அப்படி தான் போகிறேன்னா இல்லை, நான் நிறைய பேர் இப்போ கார்லாம் போக ஆரம்பிச்சிருப்போம். கரெக்டுங்களா? அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் டைம் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன்னா நம்மளுக்கு டைம் தான் போதுமே. சரிங்களா? ஏற்கனவே இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. 1832ன்றதே நம்மளுக்கு ஆதாரம் கிடையாது. 1844 நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ 1844 பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்ட ஆர்எம் ஸ்டீஃபன்சன்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரொபோசலை வந்து லைட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா எனக்கு வந்து ரயில்வே ட்ராக் போட போகிறேன். எங்கே இருந்து போட போகிறேன் அப்படின்னா கல்கட்டா டு மிர்சாப்பூரில் 160 கிலோமீட்டருக்கு வந்து நான் போட போகிறேன் அப்படின்ற ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட்டிருப்பாரு. சரிங்களா? அப்போ அது கண்டினியூ பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது அதுக்கு அடுத்த பிரச்சனையாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ரயில்வே ட்ராக் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ இது முக்கியம். 1853. சரிங்களா? இதை எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. 1853 தான் ஃபஸ்ட்டு ரயில்வே லைன் வந்து இது பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர் லாங் வந்து இருக்கும். 14 கோச்சு 3 இன்ஜின் இருக்கும். சரிங்களா? இப்போ இருக்கிறதுல எத்தனை இன்ஜின் இருக்குங்க? இப்போ இருக்க ட்ரெயின் பார்த்துருக்கீங்களா? இப்போ ட்ரெயினில் இருக்காச்சும் போயிட்டு வந்திருக்கீங்களா இல்லைங்களா? மேம் ரொம்ப நேரவா ஸ்லோப்பா இருந்துச்சுன்னா 2 இன்ஜின் இருக்கும் மேம், இல்லாட்டி 1 இன்ஜின் சஃபிஷியன்ட். 1 இன்ஜின் சஃபிஷியன்ட். ஸ்லோப்பா இருக்கு அப்படின்னா ஏன்னா எனக்கு மேலே ஏறும்போது பின்னாடி இருந்து தள்ளணும், பின்னாடியும் புஷ் பண்ணணும், ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பின்னாடி இருந்தும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2 இன்ஜின். பட் மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இன்ஜின் தான் இருக்கும். 1 இன்ஜின் இஸ் சஃபிஷியன்ட். அப்புறம் ஏன் இதுக்கு 3 இன்ஜின் கொடுத்துருக்காங்க? அப்போ இருந்த ஃபெசிலிட்டிஸ்க்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சீக்கிரம் நவர முடியாது. அப்போ என்ன எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க? என்ன மாதிரி ட்ரெயின் இருந்துச்சு? அப்போ ஸ்டீம் இன்ஜின் தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸ்டீம் இன்ஜின் அதை பொறுத்து எனக்கு அப்போ அவ்வளோ பவர் வந்து எனக்கு ஒரு லோக்கோமோட்டிவ், அதாவது விச் மீன்ஸ் ஒரு லோக்கோமோட்டிவ்னு சொல்லும்போது எதை சொல்கிறது, ஒரு கம்பார்ட்மெண்ட்டை எனக்கு அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற மனுஷங்களை எனக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ இது தேவைப்படுது. சரிங்களா? கிட்டத்தட்ட அந்த ஃபஸ்ட்டு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆச்சு அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ஃபஸ்ட்டு ரயில்வே ட்ராக்ல பார்த்தீங்கன்னா 14 கோச் இருந்துச்சா, 3 இன்ஜின் இருந்துச்சான். இதெல்லாம் கொஷினாக கேட்பாங்கன்னா நம்ம நேரம் கேட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் 1853ன்றதை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா எங்கேருந்து எங்கே போச்சு அப்படின்னா மும்பை டு தானே. சரிங்களா? மும்பை விச் மீன்ஸ் பாம்பே டு தானேல வந்து போச்சு. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னால் 32 கிலோமீட்டர்ஸ் வந்து இருந்துச்சு. சரிங்களா? ஓகே. அப்போ இப்போ இருக்கிற சதர்ன் ரயில்வேஸ், ஈஸ்டர்ன் ரயில்வேஸ் அந்த மாதிரியெல்லாம் எப்போ பேர் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 1855லேருந்து 1860க்குள்ளார பார்த்தீங்கன்னா 8 ரயில்வே கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வராங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேட் இந்தியா பெனிசுலா கம்பெனி ரயில்வேஸ் அப்படின்னு ஒன்று, ஈஸ்ட் இந்தியா ரயில்வேன்னு ஒன்று, மெட்ராஸ் ரயில்வேன்னு ஒன்று, பாம்பே பரோடா அண்ட் சென்ட்ரல் இந்தியா ரயில்வேஸ்னு ஒன்று, ஸ்கேண்டியா ரயில்வேன்றது, ஈஸ்டர்ன் பெங்கால் ரயில்வேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சதர்ன் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்றது. சரிங்களா? அண்ட் கல்கட்டா அண்ட் சதர்ன் இந்தியன் ரயில்வேஸ். இப்போ எத்தனை ரயில்வேஸோட இது வந்து உங்களுக்கு இருக்கு? 18. சரிங்களா? என்னென்னு தெரியுங்களா?
நோ மேம். சரிங்க. கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ்னு சொல்லுவாங்க. 18 ஜோனு, இப்போ 70 டிவிஷன். சரிங்களா? இப்போ மதுரை டிவிஷன்னு சொல்லுவோம், சேலம் டிவிஷன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி 70 டிவிஷன் வந்து இருக்குது மொத்தத்தில். ஆனால் 18 ஜோன்னு சொல்லுவாங்க. என்னென்ன ஜோன்னு சொல்கிற எழுதிக்கிறீங்களா? ஓகே மேம். நார்தர்ன் ரயில்வேஸ். இந்தியா மேப் எடுத்துக்கோங்க. இப்போ இந்தியா மேப் எடுக்கும்போது மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்தர்ன் ரயில்வேஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது என்னென்ன டிவிஷன்லாம் இருக்கும் அப்படின்னா அதில் டெல்லி, அம்பாலா, ஃபிரோஸ்பூர், லக்னோ அண்ட் மொரதாபாத். சரிங்களா? இந்த டிவிஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா தேவை கிடையாது. என்னென்ன ஜோன்ஸ் இருக்குன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தமாக நம்மக்கிட்ட 18 ஜோன் வந்து இருக்குங்க. சரிங்களா? இந்த 18 ஜோன்றது முக்கியம். இப்போ இருக்கிற ரயில்வே ட்ராக்ல இது இருக்குது. சரிங்களா? அதில் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா நார்தர்ன் ரயில்வேஸ் ஒன்று. நெக்ஸ்ட்டு நார்த் இருந்தாவே நம்ம இது டைரக்ஷனை பொறுத்து பிரிக்கணும்னா நார்த்து, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்போம், சென்ட்ரல் ரயில்வேஸு. நார்த் சென்ட்ரல்ன்றதை நம்ம எப்பயும் சொல்ல மாட்டோம். என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். கரெக்டாக? இப்போ நார்தர்ன் ரயில்வேஸு, சதர்ன் ரயில்வேஸு, ஈஸ்டர்ன் ரயில்வேஸு, வெஸ்டர்ன் ரயில்வேஸ். அவ்வளோதான். இப்போ நார்த்தில் எப்படி என்ன மாதிரி பிரிக்கிறாங்க, சவுத்தில் என்ன மாதிரி பிரிக்கிறாங்க அப்படிதான் அதோட டிவிஷன். சரிங்களா? செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ரயில்வேஸ். செகண்ட் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ரயில்வே. இதில் என்னென்ன டிவிஷன் வந்திருக்கும் அப்படின்னா மும்பை, புசாவல், நாக்பூர், சோலாப்பூர் அண்ட் பூனே. சரிங்களா? மும்பை, புசாவல், நாக்பூர், சோலாப்பூர் அண்ட் பூனே. இதெல்லாமே சென்ட்ரல் ரயில்வேஸ் கூடது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஈஸ்டர்ன் ரயில்வேஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா கொல்கட்டாவில் இருக்குது. சரிங்களா? அப்போ முன்னாடி ரெண்டுக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நார்தர்ன் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி, சென்ட்ரல் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை. சரிங்களா? ஈஸ்டர்ன் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா கொல்கட்டாவில் வந்து இருக்குது. அதில் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குன்னா அசான்சால், ASANSOL, அசான்சால், ஹவுரா, மால்டா அண்ட் சியால்தா. சரிங்களா? இப்போ சதர்ன் ரயில்வேஸ் வருவோம். சதர்ன் ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா சதர்ன் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் ஒன்று, சதர்ன் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ் வந்து ஒன்று. சரிங்களா? அப்போ சதர்ன் வெஸ்டர்ன் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹூப்ளியில் இருக்குது. சதர்ன் வெஸ்டர்ன் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹூப்ளியில் இருக்குது. சதர்ன் ஈஸ்டர்ன் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் இருக்குது. சரிங்களா? அப்போ ஈஸ்டர்ன் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன? கொல்கட்டா. சரிங்களா? கொல்கட்டா வந்து சதர்ன் ஈஸ்டர்ன் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸும் கொல்கட்டா தான், சதர்ன் ஈஸ்டர்ன் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸும் கொல்கட்டா தான். சரிங்களா? இப்போ இதில் சதர்ன் வெஸ்டர்ன் ரயில்வேஸில் ஹூப்ளி சொன்னா இல்லைங்களா? இப்போ இதில் என்னென்னலாம் வந்து உங்களுக்கு இருக்குது, என்னென்ன டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்குன்றது சொல்கிறேன். சரிங்களா? பெங்களூர், மைசூர் அண்ட் ஹூப்ளி. பெங்களூர், மைசூர் அண்ட் ஹூக்ளி. நெக்ஸ்ட்டு சதர்ன் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ் சொல்கிறேன். சதர்ன் ஈஸ்டர்ன் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொல்கட்டா. இதில் என்னென்ன டிவிஷன் இருக்குன்னா ஆக்ரா, சத்ரபூர், கரக்பூர் அண்ட் ராஞ்சி.
ஆக்ரா, கரக்பூர், சத்ரபூர் அண்ட் ராஞ்சி. மேம் ஆக்ரா ஸ்பெல்லிங் மேம்? AD RA. நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேஸு ECRனு போட்டுக்கோங்க. ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேஸ் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா HQன்னு சொல்லுவாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் HQ சரிங்களா. ஈஸ்டர்ன் சென்ட்ரல் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஹஜிப்பூரில் இருக்குது சரிங்களா. ஹஜிப்பூரில் இருக்குது. இதில் என்னென்ன டிவிஷன்ஸ் வந்திருக்கும் அப்படின்னா தனப்பூர், தன்பாத், சாம்ஷத்திபூர், சோன்பூர், முகல் சாராய், நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் கோஸ்டல் ரயில்வேஸு சரிங்களா. ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரயில்வேஸு இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வரில் இருக்குது. ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரயில்வேஸோடது புவனேஸ்வரில் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸு. இதில் என்னென்ன டிவிஷன் வரும் அப்படின்னா குர்தா, வால்டயர், WALTAIR, வால்டர் அண்ட் சாம்பல்பூர் இது ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரயில்வேஸோடது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நார்தன் ஃப்ரண்டியர் ரயில்வேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கவுஹாத்தியில் இருக்குது சரிங்களா. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுஹாத்தியில் இருக்குது. இதோட டிவிஷன்ஸ் என்னன்னா லும்டிங், LUMDING லும்டிங், ரங்கியா, RANGIYA ரங்கியா, கத்திஹார், KATHAR கத்திஹார், அலிபுர்தார், ALIPURDUAR அலிபுர்தார். அப்புறம் தின்சுக்கியா, TINSUKIA தின்சுக்கியா சரிங்களா. இதெல்லாம் கேட்பாங்களான்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறது. இதில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா 18 ஜோனு, அந்த 18 ஜோனில் என்னென்ன வந்திருக்கு, நார்தர்ன் ரயில்வேஸா, சென்ட்ரல் ரயில்வேஸா, ஈஸ்டர்ன் ரயில்வேஸான்னு கேட்டிருப்பாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்கறதுக்கு 1-2 வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. ஏன்னா கரண்ட் இதில் அப்டேட்டாக இருக்கீங்களா அப்படின்றது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. ஹெட் குவார்ட்டர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, உள்ளே இருக்க டிவிஷன் தேவைப்படாது சரிங்களா. நெக்ஸ்ட்டு கொங்கன் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாவின்றது எங்கே இருக்கு, மும்பையில், நாவி மும்பை சரிங்களா. ஓகே, கொங்கன் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாவி மும்பை. இதெல்லாம் வேற என்ன இருக்குது அப்படின்னா சதர்ன் சென்ட்ரல் ரயில்வேஸ் இருக்குது. சதர்ன் சென்ட்ரல் ரயில்வேஸ் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செகுந்திராபாத். சதர்ன் சென்ட்ரல் ரயில்வேஸ் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செகுந்திராபாத். இப்போ என்னென்ன எழுதியிருப்பீங்க அப்படின்னா நார்தர்ன் ரயில்வேஸ் எழுதியிருப்பீங்க, சென்ட்ரல் ரயில்வேஸ் எழுதியிருப்பீங்க, ஈஸ்டர்ன் ரயில்வேஸ் எழுதியிருப்பீங்க. அது இல்லாமல் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ், சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ் எழுதியிருப்பீங்க, ஈஸ்ட் கோஸ்டல் ரயில்வேஸ் எழுதியிருப்பீங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இது நார்தர்ன் ஃப்ரான்டியர் ரயில்வேஸ் எழுதியிருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சதர்ன் சென்ட்ரல் ரயில்வேஸ் எழுதியிருப்பீங்க. அப்புறம் கொங்கன் ரயில்வேஸ் வந்து எழுதியிருப்பீங்க. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் சொல்கிறேன், எழுதிக்கிறீங்களா? ஓகே. நார்தர்ன் சென்ட்ரல் ரயில்வேஸ் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அலகாபாத்தில் இருக்குது. நார்தர்ன் சென்ட்ரல் ரயில்வேஸ் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அலகாபாத்தில். இதில் என்னென்ன டிவிஷன் வரும் அப்படின்னா அலகாபாத், ஜான்சி,
ஆக்ரா. நார்தர்ன் சென்ட்ரல் ரயில்வேஸு. இதில் என்னென்ன வந்திருக்கும் அப்படின்னா அலகாபாத், ஜான்சி, ஆக்ரா. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அலகாபாத். நார்தர்ன் ஈஸ்டர்ன் ரயில்வேஸு. நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ். கோரக்பூர் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேஸு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோரக்பூர். இது எங்கே இருக்குது அப்படின்னா இதோட டிவிஷன்ஸ் எல்லாம் இஸ்தாநகர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இட்டாநகர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இஸ்தாநகர், இல்லைன்னா இட்டாநகர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? IZZATANAGAR இஸ்டாநகர். IZZATANAGAR. லக்னோ, வாரணாசி. அப்புறம் வாரணாசியில் இருக்கிற டீசல் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்தி, ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இருப்பாங்க. சரிங்களா? அதுவும் அதில் ஒர்க் பண்ணுற டிவிஷன்னு சொல்லியிருப்பாங்க. DLWன்னு சொல்லுவாங்க. டீசல் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ். DLW. நெக்ஸ்ட் நார்த் வெஸ்டர்ன் ரயில்வேஸ். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ப்பூரில் இருக்குது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெய்ப்பூரில். இதில் என்னென்ன டிவிஷன் இருக்குது அப்படின்னா ஜெய்ப்பூர், ஜோத்பூர், பைக்கானீர், அஜ்மீர். ஜெய்ப்பூர், ஜோத்பூர், பைக்கானீர், அஜ்மீர். எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? சதர்ன் ரயில்வேஸ். சதர்ன் வெஸ்டர்னும் சதர்ன் ஈஸ்டர்னும் எழுதிருப்பீங்க. சதர்ன் ரயில்வேஸ் எழுதிக்கோங்க. சதர்ன் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்க சென்னை. சரிங்களா? இங்கே சதர்ன் ரயில்வேஸ் இப்போ சப்போஸ் RRB JEE கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணதே பார்த்தீங்கன்னா நம்மளது சவுத் ஜோனில் தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. சதர்ன் ரயில்வேஸ் அந்த இதுக்குள்ளே தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அண்ட் சென்னை டிவிஷனில் சென்னை இதுக்குள்ளே தான் வந்திருக்கும், ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ளே தான் வந்திருக்கும். மோஸ்ட்லி என்னென்ன டிவிஷன்லாம் போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னா சென்னை ஜோனு, சென்னை டிவிஷன், மதுரை டிவிஷன், பாகல் டிவிஷனு, திருச்சி, திருவேந்திரம். சரிங்களா? அதாவது கேரளாவையும் தமிழ்நாட்டையும் அப்படியே கலந்த மாதிரி இருக்கிற பிளேஸஸில் போஸ்டிங் போடுவாங்க. அண்டு சென்னை டிவிஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும், விச் மீன்ஸ் சென்னையில் இருக்கிற மாதிரி இருக்கும். மதுரை டிவிஷன் பார்த்திங்கன்னா கீழே சேலம் அதில் இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே மதுரை டிவிஷன் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை டிவிஷனில் தான் வரும். அதுக்கப்புறம் பால்காடு வந்து பார்த்திங்க பாலக்காடு இருக்குது இல்லைங்களா, அதுதான் பால்காடுன்னு கொடுத்துருப்பாங்க. பாலக்காடு ஆக்சுவலாக. சரிங்களா? கோயம்புத்தூரில் பாதியும் இதில் இருக்கிறதெல்லாம் பாலக்காடு டிவிஷன் வந்துடும். அதுக்கப்புறம் திருச்சின்றது ஸ்பெசிஃபிக்காக திருச்சிக்குள்ளே இருக்கிற இடம் எல்லாத்தையுமே திருச்சியில் கொண்டு வந்துடுவாங்க. திருச்சி அந்த இது கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவேந்திரம், கேரளாவில் இருக்கிறது ஃபுல்லாகவே திருவாண்டம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சதர்ன் சென்ட்ரல் ரயில்வேஸ் எழுதிட்டிங்களா? செகுந்திராபாத் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸு. செகுந்திராபாத், ஹைதராபாத், குன்கல், விஜயவாடா இது எல்லாத்தையுமே வந்து சதர்ன் சென்ட்ரல் ரயில்வேஸில் வந்து வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேஸ். சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேஸ். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிலாஸ்பூர். ஹெட் குவார்ட்டர்ஸ் பிலாஸ்பூர். இதில் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா பிலாஸ்பூர், நாக்பூர், ராய்ப்பூர். நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் ரயில்வேஸு.
வெஸ்டர்ன் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் கேட். வெஸ்டர்ன் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சர்ச் கேட்டு. சரிங்களா? இதில் என்னென்ன டிவிஷன்ஸ் வந்திருக்கும் அப்படின்னா வதோரா, அகமதாபாத், ராஜ்கோட், பாவ்நகர், ரத்லம், மேம் ராஜ்கோட்டுக்கு அப்புறம் ஒரு நகர்னு சொன்னீங்களே, என்ன நகருங்க மேம் அது? பாவ்நகர். BHAVNAGAR. பாவ்நகர். BHAVNAGAR. அப்புறம் மும்பை சென்ட்ரல் ரயில்வேஸ் இருக்கு இல்லைங்களா, அது உள்ளார வரும் வெஸ்டர்ன் ரயில்வேஸ்குள்ளார. மும்பை சென்ட்ரல் ரயில்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிவிஷனுக்குள்ளார, அந்த டிவிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் ரயில்வேஸ்குள்ளே வரும். மும்பை சென்ட்ரல் டிவிஷன்னு சொல்லுவோம். மும்பை சென்ட்ரல் ரயில்வேஸ். ஓகே, எழுதிட்டீங்களா? வெஸ்டர்ன் சென்ட்ரல் ரயில்வே இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜபல்பூரில் இருக்கும். வெஸ்டர்ன் சென்ட்ரல் ரயில்வேஸ் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜபல்பூர். இதோட டிவிஷன் என்னென்ன இருக்குன்னா ஜபல்பூர், போபால், கோட்டா. ஜபல்பூர், போபால், கோட்டா. 18 வந்துருச்சுங்களா? இன்னும் ஒண்ணு இருக்குங்க மேம். 17 தான் மேம் வந்திருக்கு. அப்படியா? இன்னும் தெரியலையே. சரி, ஒரு நிமிஷம். சவுத் ஈஸ்டர்ன் சென்ட்ரல் ரயில்வே. அது சொல்லிட்டேனே. சவுத் ஈஸ்டர்ன் சென்ட்ரல் ரயில்வே சொல்லிட்டேன். செக் பண்ணிக்கோங்க எல்லாரும், நான் சொல்லிட்டேனா இல்லையான்னு. நான் சொல்லிட்டேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சொல்லிட்டீங்க மேம். நான் சொல்லிட்டேன். சவுத் கோஸ்டல் தான் சொல்ல நினைக்கிறேன். ஈஸ்ட் கோஸ்டல் சொன்னா சவுத் கோஸ்டல் தான் சொல்ல நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. சவுத் கோஸ்ட் ரயில்வேஸ் தான் சொல்ல. விசாகப்பட்டினம் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். சவுத் கோஸ்ட் ரயில்வேஸ் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா விசாகப்பட்டினம். சவுத் கோஸ்டல் ரயில்வேஸ் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா விசாகப்பட்டினம். அதில் என்னென்ன டிவிஷன்ஸ் வரும் அப்படின்னா விசாகப்பட்டினம், துவாடா, பலாசா, PALASA, பலாசா, வத்லபுடி, VADLAPUDI, வத்லபுடி, சிம்ஹாச்சலம் நார்த். சரிங்களா? SIMHACHALAM, சிம்ஹாச்சலம் நார்த். இதெல்லாம் அதில் வர டிவிஷன்ஸ். சரிங்களா?
ஸோ தட் உங்களுக்கு 18 டிவிஷன் வந்து இருக்குது. சரிங்களா? மேம் கொங்கன் ரயில்வே எந்த ஏரியா கவர் பண்ணுது? ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு அதை பார்த்து சொல்கிறேன் எந்தெந்த ஏரியாஸ்லாம் அதில் கொங்கன் ரயில்வேக்குள்ளார வருதுன்னு சொல்லிட்டு. கர்நாடகா ஜோன், மகாராஷ்டிரா ஜோன் இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த வழியாக வந்து வந்திருக்கும். மும்பை, மேங்களூர், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா அந்த உள்ளார இருக்கிறது எல்லாமே அந்த கொங்கன் ரயில்வேஸ்குள்ளார வந்திருக்கும். மும்பை, மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அந்த கொங்கன் ரயில்வேஸ்குள்ளார வந்திருக்கும். கிட்டத்தட்ட 756 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 756 கிலோமீட்ரு. அதில் ரயில்வே ட்ராக் டோட்டல் ட்ராக் பார்த்தீங்கன்னா 900 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் போகிறதுக்கும் வரத்துக்கும். சரிங்களா? உங்களுக்கு அந்த நம்மளோட பாத் இருக்குது அப்படின்னா, நம்மளோட இந்தியாவோட மேப் இருக்குது அப்படின்னா, அந்த சைடில் அந்த ஈஸ்ட் சைடு இருக்குது இல்லைங்களா, சாரி நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் சைடில் அந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மகாராஷ்டிரா அந்த ட்ராக் வழியாக போகும். நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கனாவே உங்களுக்கு தெரியும். கொங்கன் ரயில்வேஸ் போட்டு பாருங்கள், கூகுள் மேப்லேயே அழகாக வரும். சரிங்களா? 18 ஜோன் தெரிஞ்சா? 18 ஜோன் தான் இருக்கா, நல்லா தெரியுமா? சரிங்க. எப்படி நம்ம ரயில்வே ட்ராக் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5 இயர்ஸ் பிளான்ஸு 20 இயர்ஸ் பிளான்ஸ் இதெல்லாமே தான் போட்டு நம்ம வந்து இது பண்ணியிருப்போம். ஹைவே சொல்லும்போது 20 இயர்ஸ் பிளான் சொல்லியிருப்பாங்க, நாக்பூர் பிளான்லாம் சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஒன்று ஹைவேஸ் நடத்திட்டாங்களா இல்லைங்களா ஒரு சிலருக்கு? எனக்கு தெரிஞ்ச ஆர்ஆர்பி ஜேஇக்கெலாம் ஃபஸ்ட்டு போகும்போதே ரயில்வேஸ்லாம் நடத்திருப்பாங்க கரெக்டாக, ஹைவேஸில். அதில் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான், செகண்ட் 20 இயர் பிளான், தேர்ட் 20 இயர் பிளான், 3 பிளான் நடத்தினாங்களா? நாக்பூர், பாம்பே, லக்னோ பிளான் மேம். 3 பிளான் நடத்திருப்பாங்க. சரிங்களா? அது வந்து எல்லாமே 20 இயர்ஸ் பிளானாக நம்ம சொல்லியிருப்போம். எதுலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போனாங்க, எவ்வளோ இது கவர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோடு போட்டிருப்பாங்க, காசை வர மிச்சம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட முன்னாடி டேட்டுக்கு போட்டு முடிச்சிருப்பாங்க. கரெக்டாக? அவ்வளோ ஞாபகம் இருக்கா? எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்? 16 கிலோமீட்டர்ஸா? எஸ் மேம். 16, 32, 80. 82. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து 16 கிலோமீட்டர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் 32 போட்டிருப்பாங்க. 16 வந்து குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடியே போட்டிருப்பாங்க, 32 எக்ஸாக்டாக கொண்டு போய் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டைம் டிலே பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதான் நம்மளோட எஃபிஷியன்சி. ஓகே ஃபைன். இப்போ ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் ஆக்சுவலாக ரயில்வேயோட பட்ஜெட் தான் பெரிய பட்ஜெட்டாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா அதில் தான் இந்தியன் ரயில்வேஸில் தான் பிறகு நிறைய பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அண்ட் இது எதுக்காக அப்படின்னா ரயில்வேஸ்னும் போது ரயில்வே ட்ராக் மெயின்டெனன்ஸ் இருக்கும், ட்ராக் மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் அதில் ஒர்க் பண்ணுற இவங்களோட சேலரி, இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து அதில் வந்திருக்குங்க. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 400 க்ரோஸ் வந்து இது அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் சஃபிஷியன்சி வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படி இந்தியாவோட ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் சஃபிஷியன்சி. இதோட ஐடியா பார்த்தீங்கன்னா செல்ஃப் சஃபிஷியன்சி தான். சரிங்களா? எதில் அப்படின்னா நம்ம ரயில்வே ட்ராக்ல வந்து நம்மளே போட்டுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சித்ரஞ்சன் லோக்கோமோட்டிவ் ஒர்க்ஸும் டாடா இன்ஜினியரிங் லோக்கோமோட்டிவ் ஒர்க்ஸோட ஒர்க்ஸ் வந்து பூஸ்டப் பண்ணணும். விச் மீன்ஸ் அங்கே போட்டிருக்க ட்ராக்கோ சரி, அவங்க போட்டு அந்த இடத்துல இருக்க ட்ராக்ஸுனாலும் சரி, இல்லை அங்கே இருக்கிற ரயில்வே லைன்ஸும் சரி, எனக்கு சீக்கிரம் வந்து போகணும், அதில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? செகண்ட் ரயில்வே பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெங்க போட்டிருப்பாங்க அப்படின்னா ரெயில் ரோடு பிரிட்ஜு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெயில் ரோடு பிரிட்ஜு பார்த்தீங்க அப்படின்னா முகுமி அப்படின்ற ஒரு இடம் வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? தெரியுதுன்னு நினைக்கிறேன், எழுதுறது தெரியுதுதானே ஸ்க்ரீனில்? MOKE இதை நான் மறைச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல எக்ஸாக்டாக. MOKAMEH. சரிங்களா? இந்த முக்மின்ற ரயில் ரோடு பிரிட்ஜு வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இதோட ஃபவுண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா பிரிட்ஜுக்கு மேலே வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? அண்ட் முக்மின்ற பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாமல் ஃபவுண்டேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா பிரம்மபுத்திரா பிரிட்ஜுக்கு மேலே ஒரு ஃபவுண்டேஷன் வந்து போடணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? இதுதான் செகண்ட் 5 இயர் பிளானோட அவங்களோட அப்கிரேடேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எவ்வளோ கோடி பார்த்தீங்கன்னா 1125 கோடி வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் 5 இயர் பிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1470 crores.
இந்த 1470 crores எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரயில்வேஸில் ரோலிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரோலிங் ஸ்டாக்ஸ்னால் என்னதுங்க? அதுக்கடுத்த ரயில்வே டேர்ம்ஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நடத்துகிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் ரோலிங் ஸ்டாக்னா என்ன, ட்ராக்டர் ஃபோர்ஸ்னா என்ன, எனக்கு அடுத்தது ரயில்வே லைன்ஸில் என்னென்ன ரயில்வே லைன்ஸ்லாம் இருக்குது, கோனிங்னா என்ன, அதுக்கப்புறம் அட்ஜஸ்டிங்ஸ் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ்னா என்ன, பலாஸ்னா என்ன, அது எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபுல்லாகவே எனக்கு அதோட டெர்மினாலஜிஸ் இன் ரயில்வேஸ் வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் 2400 கிலோமீட்டருக்கு வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் ட்ராக்ஸ், சரிங்களா, எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் போயிட்டு இருந்திருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே வந்து இந்த 3rd 5-year பிளானில் தான் வந்து போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th 5-year பிளானில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 1000 கோடி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ரோலிங் ஸ்டாக்ஸ், விச் மீன்ஸ் எனக்கு ஏற்கனவே யூஸ் பண்ணி பழசாக இருக்கும் இல்லைங்களா, பழசை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காகவும் இருக்கிறத இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காகவும் இந்த 4th 5-year பிளான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த ஸ்டீம் இன்ஜின்ஸ், டீசல் இன்ஜின்ஸ் எல்லாம் வந்து எலக்ட்ரிக் இன்ஜின்ஸாக மாற்றிருப்பாங்க. அண்ட் பேசஞ்சர்ஸ் கோர்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? எவ்வளோ இருந்தது, அது எவ்வளோ ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்ற புதுசாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றதோட இதெல்லாமே இந்த இதில் இருக்கும். உங்களுக்கு பிபிடியை நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இதெல்லாம் படித்து மனப்பாடம் பண்ணணுமானா தேவை கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்காங்க. ஃபர்ஸ்ட் 5-year பிளானில் எதுக்காக போட்டிருந்தாங்க, செகண்ட் 5-year பிளான் எதுக்காக போட்டிருந்தாங்க, 3rd 5-year பிளான் எதுக்கு, 4th 5-year பிளான் எதுக்கு அப்படின்றத பார்த்துக்காங்க. சரிங்களா? முக்கியமாக எலக்ட்ரிஃபிகேஷன் இஸ் இன் 3rd 5-year பிளான் அண்ட் 4th 5-year பிளானில் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரயில்வே ட்ராக் தான் போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்த அட்வான்ஸ்மெண்ட்டாக அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜை வந்து போட்டிருப்பாங்க. அவ்வளோதான். சரிங்களா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு ரயில்வேஸோட கிளாசிஃபிகேஷன் வந்து எப்படி பிரிச்சிருப்போம் அப்படின்னா ட்ரங்க் ரூட்ஸ், மெயின் லைன்ஸ் அண்ட் பிரான்ச் லைன்ஸ் அப்படின்னு பிரிச்சிருப்போம். சரிங்களா? ட்ரங்க் ரூட்ஸ், மெயின் லைன்ஸ், பிரான்ச் லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ட்ரங்க் ரூட்ஸில் என்னென்ன ரூட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் அப்படின்னா ப்ராட் கேஜும் மீட்டர் கேஜும் சொல்லியிருப்பாங்க. ப்ராட் கேஜ்னா என்ன, மீட்டர் கேஜ்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ட்ராக் போடுறோம் இல்லைங்களா, இப்போ ரயில்வே ட்ராக் போடுறோம் அப்படின்னா ஒரு ரயிலுக்கும் இன்னொரு ரயிலுக்கும் இது என்னன்னு சொல்லியிருப்போம், தண்டவாளம் தான் நம்ம சொல்லி பழகிருப்போம். கரெக்டா? ரயிலு கரெக்ட். அப்போ ஆனால் நம்ம ரயில்னா என்ன நினச்சிட்டு இருப்போம், நம்ம போயிட்டு இருக்கிற அந்த கூட்ஸ், அந்த லோகோமோட்டர் இன்ஜின், அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுக்கு ரெயின். கரெக்டா? எஸ் மேம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம போயிட்டு இருக்கிற கம்பார்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு ரயிலு, கீழே போட்டிருக்கிற தண்டவாளம். ஆமாவா? ஆஸ் அ சிவில் இன்ஜினியர் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே போட்டிருக்கிற தண்டவாளம் இஸ் கால்ட் ரெயில் அண்ட் நம்ம போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா லோகோமோட்டிவ்ஸ். சரிங்களா? அண்ட் இட் இஸ் கால்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறது ரெயில் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம ரெயில்னு சொல்ல போகிறது தண்டவாளத்தை பற்றி மட்டும்தான். நம்ம ரெயிலுனா நம்ம அந்த கம்பார்ட்மெண்ட்ஸை பற்றி பேச போகிறது கிடையாது. சரிங்களா? விச் இஸ் அந்த ரெயிலுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஒரு ரெயிலுக்கும் இன்னொரு ரெயிலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ப்ராட் கேஜுக்கு எவ்வளோ இருக்கணும், 1.67 1.372 1.676 ப்ராட் ஒரு நிமிஷம் எழுத தெரியுது தானே? சரிங்களா? ப்ராட்கேஜோட இது பார்த்தீங்க அப்படின்னா 1.676, அதாவது ஒரு டிஸ்டன்ஸ்க்கும் இன்னொரு டிஸ்டன்ஸ்க்கும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.376 அப்படின்றது இருக்கும். அண்ட் மீட்டர் கேஜ்னு சொல்லும் போதே அதோட அர்த்தம் என்னன்னு சொல்லியிருப்பாங்க, 1 மீட்டர். சரிங்களா? மீட்டர் கேஜ்ன்றதை எதை ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1 மீட்டர் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேரோ கேஜ். இந்த 3 தான் நம்மளுக்கு கேஜஸ்ன்னு சொல்ல போனால் இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ், இடப்பட்ட டிஸ்டன்ஸ், ஒரு ரெயிலுக்கும் அடுத்த ரெயிலுக்கும் இடப்பட்ட டிஸ்டன்ஸை தான் நான் வந்து காஜ்னே சொல்லுவேன். இந்த காஜ் டிஸ்டன்ஸ் வந்து 3ஆக பிரிச்சிருப்பாங்க. என்னன்னா ப்ராட் கேஜ், மீட்டர் கேஜ், நேரோ கேஜ்னு சொல்லியிருப்பாங்க. ப்ராட் கேஜோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.676 மீட்டர்னு வந்திருக்கும். மீட்டர் கேஜோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் வந்திருக்கும். சாரி. அண்ட் நேரோ கேஜோட மீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரோ கேஜ் இங்கே எழுதுறேன். நேரோ கேஜோட மீட்டர் பார்த்தீங்கன்னா 0.762 மீட்டர். சரிங்களா? 0.762 மீட்டர். ஓகே. இது எங்கெங்க போடுவாங்க அப்படின்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் தி ட்ராக்ஸ் என்ன ட்ராக்ஸாக இருக்கு,
மோஸ்ட் ஆஃப் தி ட்ராக்ஸ் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா ப்ராட் கேஜாக தான் இருக்கும். சரிங்களா? அதாவது எல்லா இதுவுமே எனக்கு டிரான்ஸ்மிட் ஆகணும் அப்படின்றது. அப்போ நேரோ கேஜ் எங்கே போடுவோம்? மவுண்டன்ஸ், ஹில்லி ரீஜியன்ஸில் இருக்கிற இடத்துல, விச் மீன்ஸ் எனக்கு நிறைய இடம் இருக்காது. நிறைய பேர் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்கு காஜ் இருக்கும், காஜுக்கு மேலே எனக்கு எக்ஸாக்டாக ரெயில் இருக்கும், ரெயிலுக்கு மேலே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே வரைஞ்சிட்டு இருக்கேன்னா சரி ஓகே. இப்போ இங்கே ட்ரெயின் இருக்குன்னா ட்ரெயினை இது நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம எப்பயுமே வந்து ஒரு வண்டியோட கொள்ளளவுனா வண்டியோட கொள்ளளவு எப்படி நம்ம கம்பேர் பண்ணியிருப்போம்? அந்த வண்டியோட சைஸு கம்பேர் பண்ண மாட்டோம். வண்டியிலேருந்து இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொஜெக்ஷன் போகும். அதுக்கு மேலே அந்த வக்கியப்போல் எல்லாம் தூக்கிட்டு போயிருப்பாங்க ஊரில், பார்த்துருக்கீங்களா? டிராக்டர்னா டிராக்டரில் எப்படி வச்சுருப்பாங்க? எக்ஸ்ட்ரா ஒரு இன்னும் ரெண்டு லேயர் வச்சு அதுக்கு மேலே இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆமாவா? ஆமாம் தானே? எப்பயுமே இப்படி வண்டி இருக்குன்னா இப்படி யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம இப்படி வச்சு இந்த டங்கேட்டட் போர்ஷன் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ இந்த போர்ஷனையும் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? விச் மீன்ஸ் ப்ராட் கேஜ்னால் நம்மளுக்கு கீழே போகிற ரெயிலோட இதுதான். அப்போ ரெயிலோட வேல்யூ வந்து எனக்கு இதை மட்டும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இங்கேருந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்திருக்கும், இதுக்கு மேலே இருக்கிறது தான் இன்ஜின் வந்திருக்கும். கரெக்டாக? அப்போ இந்த டிஸ்டன்ஸும் எனக்கு வந்து கிளியரன்ஸ் டிஸ்டன்ஸ் கொடுத்து இங்கே தான் இன்ஜின் வந்துடும். எக்ஸாக்டாக ட்ராக்கோட இதுக்குள்ளாரியே வந்திருக்காது, ட்ராக்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் எனக்கு வந்து அதோட கம்பார்ட்மெண்ட்ஸே நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். கரெக்டுங்களா? அப்போ அதையும் எடுத்துப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி சப்போஸ் எனக்கு டனல்ஸ் எல்லாம் போகுது, மலை மேலெல்லாம் போகுது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அவ்வளோ பெரிய இது ட்ராக்லாம் போடுறது கஷ்டமாக இருக்கும். அது தேவையில்லாத இதுன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நேரோ கேஜஸாக கொண்டு போயிருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, எனக்கு எப்பயுமே கொள்ளளவு அதிகமாக இருக்கும்போது அது இழுத்துட்டு போகிற இன்ஜின் வந்து எனக்கு அதிகமாக தேவைப்படும். அப்போ எனக்கு இழுத்துட்டு போகிறதுக்கு இன்ஜின் தேவைப்படுன்றதுக்காக எனக்கு ஃபோர்ஸஸ் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு எஃபிஷியண்ட்டாக எனக்கு இருக்காது. ஸோ தட் எனக்கு எல்லாத்தையுமே வந்து குறைச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்போ காஜஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் 3 காஜ் இருக்கும். 3 காஜில் என்னென்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரயில்வேஸ் தான் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெயில்ஸ் அப்படின்றது தான் வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கேஜஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கேஜ்னும் போது இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரெயிலில் மேலே இப்படி தான் இருக்குமா நம்மளது ரெயிலு ஃப்ளாட் ஃபுட் இருந்திருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன இருக்கும்? ரெயிலோட டைப்ஸ் ஞாபகம் இருக்குங்களா? புல் ஹெடட், இன்னொன்று டபுள் ஹெடட். சரிங்களா? இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க? ஃப்ளாட் ஃபுட்டட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? இப்போ பின்னாடி வரும்போது அதெல்லாம் நடத்துகிறேன். புல் ஹெட்னா என்ன, டபுள் ஹெட்னா என்ன அப்படின்றதெல்லாம். மோஸ்ட்லி வந்து டபுள் ஹெட் யூஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃப்ளாட் ஃபுட்டட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா பேண்டரல் கிளிப்ஸ் நம்மளுக்கு கிளிப்பு போட்டு யூஸ் பண்ணிப்போம். மேலே இருக்க ஹெட்டில் மட்டும் உங்களுக்கு போர்ஷன் இருந்திருக்கும். அண்ட் இது இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புல் ஹெட்னு சொல்லியிருப்பாங்க. புல் ஹெட்னும் போது மேலே புல்லுனாவே பெரிய தலை அப்படின்றது தான் அர்த்தம். சரிங்களா? தலை வந்து பெருசாக இருக்கும், உடம்பெல்லாம் சின்னதாக இருக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு புல் ஹெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ரெண்டுமே ஹெட் போர்ஷன் மாத்திரம் தான் இருக்கும், பட் மேலே வந்து குண்டாக இருக்கும், பெருசாக இருக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். இதே ரெயிலோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஒரு ரெயில்னா ரெயிலோட சைஸ் மேலே எவ்வளோ ஹைட் இருக்கணும், கீழே எவ்வளோ ஹைட் இருக்கணும், புல் ஹெட்டோட சைஸ் எவ்வளோ இருக்கணும், அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற மேலேருந்து கீழே இருக்கான சைஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? விச் இஸ் ரெயிலோட எனக்கு காஜ் டிஸ்டன்ஸ் சொல்லும்போது எனக்கு சென்டர்லேருந்து அதோட கார்னர்லேருந்துங்களா காஜோட டிஸ்டன்ஸ் எப்படி சொல்லியிருப்பீங்க? இன்னர் டு இன்னரா கார்னரா? இன்னர் டு இன்னர் தான். சரிங்களா? ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா ஒரே தெரியுதான்னு தெரியலையே, ஒரே நிமிஷம். இன்னர் டு இன்னர் தான். சரிங்களா? ரெண்டு ரயில்வே ட்ராக் இருக்குன்னா அந்த 2 ரயில்வே ட்ராக்குள்ளே இருக்கிற இன்னர் டிஸ்டன்ஸ் தான். சென்டர்லேருந்து இப்போ ஏன் சொல்ல மாதிரி நம்ம கிளியர் டிஸ்டன்ஸ்னு சொல்கிற மாதிரி சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ்னு சொல்ல மாட்டோம். இப்போ எனக்கு ஏன் இப்படி ஒரு இது மேலே டாப் சர்ஃபேஸில் இருக்கிறத இந்த டிஸ்டன்ஸ் இருக்கிறதா நான் வந்து காஜ் டிஸ்டன்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். சரிங்களா? இதுதான் ஒரு டிஸ்டன்ஸ்க்கும் ஒரு மாதிரி மாறும். நீங்கள் இதில் ஸ்டாண்டர்ட் கேஜ்ன்றது 1.676 மீட்டர். ஸ்டாண்டர்ட் கேஜ் சொல்ல தான் நான் ப்ராட் கேஜ், மீட்டர் கேஜ், நேரோ கேஜ் சொல்லியிருப்பேன். ஸ்டாண்டர்ட் கேஜோட வேல்யூ 1.435 மீட்டர். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் கேஜ் 1.435 மீட்டர்.
ஸ்டாண்டர்ட் கேஜோடது பார்த்தீங்கன்னா 1.435 மீட்டர். ரயில்வே கேஜ்னு கேட்டாங்கன்னா இந்த டெர்மினாலஜிஸ் தான் நம்மளுக்கு ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக கேட்பாங்க. சரிங்களா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் இன்னர் சைட் ஆஃப் 2 rails. டிஸ்டன்ஸ் பிட்வீன் இன்னர் சைட் ஆஃப் 2 rails. அதுதான் வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே காஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரிங்க. சரி, அடுத்து இப்போ நான் எதுக்காக சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்படின்னா அதெல்லாமே உங்களுக்கு என்னென்ன ரயில்வே லைன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. விச் இஸ் ரூட்ஸ் மெயின் கேட்டகரிஸ் பிரிச்சிருப்பாங்க. ட்ரங்க் ரூட்டு, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் லைனு, பிரான்ச் லைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ட்ரங்க் ரூட் பார்த்தீங்க அப்படின்னா 6 ப்ராட் கேஜ், 3 மீட்டர் கேஜ், இதெல்லாமே வந்து ட்ரங்க் ரூட்டில் வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது புக்கில் கொடுத்துருக்கிறது எப்போத்தோடது அப்படின்னா கிட்டத்தட்ட 1990s இருந்ததோடது. இப்போத்துக்கானது வேல்யூஸ் மாறி இருக்கலாம். சரிங்களா? புக்கில் இருக்கிறத வச்சு தான் நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க. இல்லை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போதைக்கு புக்கில் இருக்கிறத படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ட்ரங்க் ரூட்டுன்றது ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 6 zone 8 zone இருக்கும்போது நடந்தது. சரிங்களா? இப்போ 8 zone இருக்கும்போது என்ன கொடுத்துருந்தாங்களோ அதுவானது. இப்போ நம்மளுக்கு 8 zone கிடையாது, 19 zone இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ட்ரங்க் ரூட்டு எதெல்லாம் மாற்றிருக்காங்க, மெயின் லைன் எதெல்லாம் மாற்றிருக்காங்க, பிரான்ச் லைன்லாம் மாற்றிருக்காங்க. இது எக்ஸாம்பிள் தான். சரிங்களா? அப்போ எதெல்லாம் வருது அப்படின்றத படிக்கிறது விட்டுட்டு ட்ரங்க் ரூட்டுனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, மெயின் லைன்னா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க, பிரான்ச் லைன்னா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ப்ராட் கேஜுக்கும் மீட்டர் கேஜுக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீட் அப்படின்றத சொல்லிடுறேன். எழுதிக்கிறீங்களா? இதிலே இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் தெரியுதா? இப்போ ட்ரங்க் ரூட்டாக இருக்குது. சரிங்களா? சொல்கிறது ட்ரங்க் ரூட்டுக்கு. சரிங்களா? ட்ரங்க் ரூட்டாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராட் கேஜுக்கு என்ன ஸ்பீடு இருக்கணும், மீட்டர் கேஜுக்கு என்ன ஸ்பீடு இருக்கணும்னு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஐட்டம்ஸ் போட்டுக்கோங்க. ஐட்டம்ஸில் மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீடு, அதில் ப்ராட் கேஜாக இருந்துச்சுன்னா 120 km/h. ப்ராட் கேஜாக இருந்துச்சுன்னா 120 km/h. மீட்டர் கேஜாக இருந்துச்சுன்னா 80 km/h. மீட்டர் கேஜாக இருந்துச்சுன்னா 80 km/h. நெக்ஸ்ட் ரெயில் செக்ஷன் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதோட ரெயிலோட வெயிட்டை பொறுத்து தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ரெயிலோட வெயிட்டை பொறுத்து தான் ரெயில் செக்ஷன் சொல்லியிருப்பாங்க. என்னென்ன ரெயில் வெயிட்டெல்லாம் இருக்குது? 60 kg 50 to 75. சரிங்களா? ஓகே. $60R, $50R, $90R, $75Rனு சொல்லுவாங்க. சரிங்களா? அதில் ஆறுன்றது எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முன்னாடி இருந்த சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்னா kg/மீட்டர்னு மாற்றிருக்கோம். சரிங்களா? kg/மீட்டர். இந்தியாவில் 52ம் 60ம் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னா 90R, 75Rலாம் இருந்துச்சு, 60R, 50Rனு இருந்துச்சு. சரிங்களா? $90R, $75R, $60R and $50R. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா 60 kg, 52 kg. அதாவது பர் மீட்டருக்கு ஒரு மீட்டருக்கு எனக்கு 60 கிலோ இருக்கணும், இல்லை 52 கிலோ இருக்கணும். சரிங்களா? இதெல்லாமே அவங்களுக்கு இதில் கோட் புக்லேயும் இருக்குங்க. சரிங்களா? இந்தியன் ரயில்வேஸோட கோட் புக்லேயும் இருக்கும். மொத்தமாக நம்ம கோட் புக்கில் பார்த்தீங்கன்னா 5 kg ஆஃப் ரெயில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 50 kgயும் 52 kgயும் 60 kgயும். சரிங்களா? இது இல்லாமல் என்னென்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 31, 41, 68 இருக்கும் இந்தியன் ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஓகே. இதெல்லாமே ரெயில்ஸ் அண்ட் ஃபாஸ்டனர்ஸ் நடத்தும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப்பரோட டென்சிட்டி. ஸ்லீப்பர்ஸ் டென்சிட்டி
அதாவது எனக்கு ரயிலோட லைன் இருக்குது அப்படின்னா அந்த ரயில்வே லைனில் எத்தனை ஸ்லீப்பர்ஸ் வந்து போட்டிருக்கணும் சரிங்களா. அந்த ஒரு பர்டிகுலர் ரயில்வே லைனுக்குள்ளார எத்தனை ஸ்லீப்பர்ஸ் வந்து போட்டிருக்கணும் அப்படின்றது தான். ப்ராட் கேஜாக இருக்கட்டும் மீட்டர் கேஜாக இருக்கட்டும் நான் என்ன போட்டிருப்பேன் அப்படின்னா n+7 அப்படின்றது தான் போட்டிருப்போம். இது எதுக்காக அப்படின்னா ட்ரங்க் ரூட்டுக்காக சரிங்களா. n+7 அப்படின்னு போட்டிருப்போம். நெக்ஸ்ட்டு பலாஸ்ட் குஷன், அதாவது கீழே அந்த கல்லெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, ஒரு பெரிய என்ன கல் போடுவோம் 40 mm. சரிங்களா. ஓகே, அது வந்து உங்களுக்கு நார்மலாக நம்ம ஜல்லி தான் போடுவோம் சரிங்களா. அந்த ஜல்லி வந்து பெட்டராக என்ன பெட்டர் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிரானைட் போட்டால் பெட்டர். கிரானைட்டாக போடுவோம். கிரானைட்ன்ற மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஓகே ஃபைன், நான் அதை பார்த்துட்டு சொல்கிறேன் சரிங்களா. என்ன டைப் ஆஃப் குஷன்ஸ் பலாஸ்ட் படிக்கும்போது அதை பற்றி பலாஸ்ட் என்னென்ன மாதிரி பலாஸ்ட், ஆங்குலர் பலாஸ்ட் போடணுமா, இன்டர்லாக்கிங்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் பலாஸ்ட்டு சொல்லும்போது சொல்கிறேன் சரியா. ஓகே, பலாஸ்டோட குஷனோட பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 25 cm பிலோ ஸ்லீப்பர் ப்ராட் கேஜுக்கு, மீட்டர் கேஜுக்கு 25 cm பிலோ ஸ்லீப்பர், ரெண்டுத்துக்குமே 25 cm பிலோ ஸ்லீப்பர் தான் சரிங்களா. நெக்ஸ்ட்டு டிகிரி ஆஃப் கர்வேச்சர் ப்ராட் கேஜுக்கு 7.5 டிகிரி, ப்ராட் கேஜுக்கு 7.5 டிகிரி, மீட்டர் கேஜுக்கு சூட்டபிள் டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. மீட்டர் கேஜுக்கு சூட்டபிள் டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ஸ்பீட் ஆஃப் நியூ ட்ராக். டிசைன் ஸ்பீடு ஃபஸ்ட்டு சொன்னது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீடு சரிங்களா. மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீட்னா ஒரு வண்டி இவ்வளோ தான் போகணும் அப்படின்றது தான் மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீட் சரிங்களா. அதுக்கு மேலே போகக்கூடாது. இதே டிசைன் ஸ்பீட்னா எனக்கு எப்பயுமே பெர்மிசிபிள் ஸ்பீடை விட அதிகமாக தான் டிசைன் ஸ்பீடை வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். சப்போஸ் ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாலுமே அதை கொள்ளளவு தாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிசைன் ஸ்பீடு வந்து பண்ணியிருப்போம். இது வந்து எவ்வளோனா 160 kmph ஃபார் ப்ராட் கேஜ் அண்ட் மீட்டர் கேஜுக்கு 100 kmph. 160 ஃபார் ப்ராட் கேஜ் அண்ட் 100 ஃபார் மீட்டர் கேஜ் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் லைன்ஸ். இப்போ ட்ரங்க் லைன்ன்றது எனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட் சாரி n+7 என்ன மேம், எத்தனை ஸ்லீப்பர்ஸ் போடணுன்றது. இப்போ ரயில்வே லைன் இருக்கு இல்லைங்களா, ரயில்வே லைனில் எத்தனை ஸ்லீப்பர்ஸ்னு அந்த மரக்கட்டை மாதிரி இருக்கும் இல்லைங்களா. இப்போ கான்கிரீட் ஸ்லீப்பர்ஸ் போடுறோம் இல்லையா, முன்னாடியெல்லாம் மரத்தில் போட்டுட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஒரு ரயிலுக்கு என்னன்றது எத்தனை ரயில் வந்து போட போகிறோம் அப்படின்றது சரிங்களா. ஒரு ரயிலுக்கு எத்தனை ஸ்லீப்பர்ஸ் போடணும் அப்படின்றது. அது ஸ்லீப்பர்ஸ் நடத்தும் போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஒரு ஸ்லீப்பர்னா என்ன, அது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் இருந்துச்சு, எப்படி போடணும், அதோட சைஸ் என்ன, அது ஒரு ஸ்லீப்பருக்கு இன்னொரு ஸ்லீப்பருக்கு இடப்பட்ட டிஸ்டன்ஸ் என்ன, அதுக்கு கீழே எப்படி ஸ்பேசிங் ப்ரொவைட் பண்ணணும், அதெல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரங்க் ரூட்டை தவிர மற்ற இருக்கிறது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மெயின் லைன்னு சொல்லியிருப்பாங்க. மெயின் லைனும் வரும், இது இல்லாமல் உங்களுக்கு பிரான்ச் லைனும் வந்திருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு பிரான்ச்சை கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்கும், மெயின் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது ட்ரங்காக இருக்கும், அவ்வளோதான் சரிங்களா. இப்போ மெயின் லைனில் உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன், எழுதிக்கோங்க. ப்ராட் கேஜ்னா என்ன, மீட்டர் கேஜ்னா எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத எழுதிக்கோங்க. ப்ராட் கேஜ்னா எவ்வளோ இருக்கணும், மீட்டர் கேஜ்னா எவ்வளோ இருக்கணும். ட்ரங்க் லைனை விட மெயின் லைனுக்கு ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரிங்களா. ட்ரங்க் லைனை விட மெயின் லைனுக்கு ஸ்பீடு கம்மியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீட் எழுதிக்கோங்க. மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீடு. மேம் ட்ரங்க் லைன்னா புரியல மேம். ட்ரங்க் லைன்ன்றது வந்து இப்போ எப்படி மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு மைனர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு சொல்கிறோம் இல்லைங்களா, பெரிய ரோடு அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு பெரிய மேஜர் ட்ரங்க் இந்த லைன்லாம் இருக்கு இல்லைங்களா, மெயின் லைன்ஸை கனெக்ட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லியிருப்போம்னா ட்ரங்க் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ டேரெக்டாக ஹெட் குவார்ட்டர்ஸ், அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வர ரூட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நேஷனல் ஹைவே மாதிரி சொல்றீங்க. அந்த மாதிரி. மெயின் லைன்ஸ்க்கான
மெயின் லைன்ஸ்க்கான மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராட் கேஜாக இருந்துச்சுன்னா 100 kmph, மீட்டர் கேஜாக இருந்துச்சுன்னா 75 kmph. நெக்ஸ்ட்டு ரயிலோட செக்ஷன் 52 kg/m. ரயிலோட செக்ஷன் 52 kg/m ப்ராட் கேஜுக்கு, மீட்டர் கேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 37.2 kg/m. 37.2 kg/m. நெக்ஸ்ட் டிசைன் ஸ்பீடு. இதில் 120 kmph, அதுக்கு 75 kmph. இதுக்கு 120 kmph எதுக்கு அப்படின்னா ப்ராட் கேஜ்க்கு, மீட்டர் கேஜ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 75 kmph. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரான்ச் லைனு. எந்தெந்த லைன்லாம் நான் ட்ரங்க் ரூட்டு மெயின் லைன்னு கனெக்ட் பண்ணலையோ அதை தவிர மற்ற இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து என்னென்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிரான்ச் லைன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பிரான்ச் லைன்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி எனக்கு ப்ராட் கேஜில் இருக்கிறதோ மீட்டர் கேஜில் இருக்கிறது தான் வந்திருக்கும். சரிங்களா? ப்ராட் கேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை எதை பொறுத்து பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரங்க் போகுது இல்லைங்களா, வண்டி எத்தனை வண்டி எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளார ஒரு இயருக்குள்ளார எத்தனை ரெயில்ஸ் வந்து எனக்கு எத்தனை ட்ரெயின்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்றத கனெக்ட் பண்ணி தான் எனக்கு இந்த பிரான்ச் லைனு மெயின் லைனு ட்ரங்க் ரூட் எல்லாத்தையுமே பிரிப்பாங்க. சரிங்களா? ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 100 kmph. மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 100 kmph. இதே மீட்டருக்கு எஜ்ஜாக இருந்துச்சுன்னா 75 kmph. அப்போ இதே தானே உங்களுக்கு வந்து பிரான்ச் லைனுக்கோ இது ட்ரங்க் லைனுக்கோ சொன்னீங்க அப்படின்னா ஆமாம், ரெண்டுத்துக்குமே மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஒன்று தான், விச் இஸ் 100 kmph அண்ட் மீட்டர் கேஜ் பார்த்தீங்கன்னா 75 kmph. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா போயிட்டு வர ட்ரெயினோட கெப்பாசிட்டி. சரிங்களா? ட்ரெயினோட கெப்பாசிட்டி எதை பொறுத்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஜிஎம்டின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஜிஎம்டின்றது என்ன அப்படின்னா கிராஸ் மில்லியன் டன்ஸ். சரிங்களா? கிராஸ் மில்லியன் டன்ஸ் பர் ஆனம். கிராஸ் மில்லியன் டன்ஸ் பர் ஆனம். இந்த கிராஸ் மில்லியன் டன்ஸ் வந்து எனக்கு 10க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 10 கிராஸ் மில்லியன் டன்னுக்கு மேலே எனக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா எனக்கு ட்ரங்க் இது மெயின் லைன்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? ப்ராட் கேஜில் எனக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கிராஸ் மில்லியன் டன்னுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா ட்ரங்க் லைன் அப்படின்னு சொல்லியிருப்போம். இஃப் இட் இஸ் லெஸ் தென் 10 கிராஸ் மில்லியன் டன் அப்படின்னா அது வந்து பிரான்ச் லைனுக்குள்ளே வந்துடும், போயிட்டு வர கெப்பாசிட்டியை பொறுத்து. சரிங்களா? இதுவே வந்து மீட்டர் கேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 2.5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரங்க் லைனுக்குள்ளே வந்துடும். 2.5 கீழே வந்துச்சு அப்படின்னா அது வந்து எதில் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பிரான்ச் லைனில் வந்துடும். சரிங்களா? அப்போ பிரான்ச் லைனுக்கும் மெயின் லைனுக்கும் பிரிக்கிற கெப்பாசிட்டி எதை பொறுத்துனா இந்த கிராஸ் மில்லியன் டன் பர் ஆனம் வச்சு தான் பிரிப்போம். இந்த கிராஸ் மில்லியன் டன் பர் ஆனம்ன்றது 10க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது ப்ராட் கேஜ், 10க்கு கீழே இருந்துச்சுன்னா 10க்கு மேலே இருந்துச்சுன்னா அது ட்ரங்க் லைன், 10க்கு கீழே இருந்துச்சுன்னா பிரான்ச் லைன். இதுவே மீட்டர் கேஜில் கிராஸ் மில்லியன் டன்னு 2.5க்கு மேலே இருந்துச்சுன்னா ட்ரங்க் லைனு, 2.5 கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பிரான்ச் லைன்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? காப்பி பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமாங்க? மேம் மோர் தென் 10 வந்து மெயின் லைன் தானே மேம், ட்ரங்க் லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மோர் தென் 10 வந்து இதுதான் ட்ரங்க் லைன் தான். ட்ரங்க் மெயின் லைனுக்கு பதிலாக ட்ரங்க் லைன்னு எழுதிட்டேன்றீங்களா? எஸ் மேம். ஓகே ஓகே. சரி,
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பீட் கிரைட்டீரியா. எனக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டில் போயிட்டு வருது. இப்போ பேசிக்காக நம்ம என்ன ஃபாஸ்ட் பார்த்துருக்கோம், இது வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்பீடு என்ன சொல்லியிருக்கேன் நான்? 160 சொல்லையா டிசைன் ஸ்பீடு? 160 மேம். சரிங்களா, 160 சொல்லியிருக்கேன். 160 kmph இருந்துச்சு, 160 kmph அண்ட் அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது குரூப் ஏ லைன்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா, அது 160 சொன்னது நான் எதை சொல்லியிருக்கேன் அப்படின்னா டிசைன் ஸ்பீடை சொல்லியிருக்கேன், பெர்மிசிபிள் ஸ்பீடை சொல்ல கிடையாது. சரிங்களா, இஃப் மை டிசைன் ஸ்பீட் இஸ் கிரேட்டர் தேன் 160 kmph தென் இட் வில் கம்ஸ் அண்டர் குரூப் ஏ லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே அதுலேருந்து 30 குறைச்சி 130 km/h இருந்துச்சு அப்படின்னா அது குரூப் பி லைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு குரூப் சி லைனில் என்னென்ன வந்திருக்கும் அப்படின்னா எனக்கு 100 kmph இருந்திருக்கும். ஆனால் அந்த 100 kmph அதாவது 120 அந்த ரேஞ்சிலலாம் இருக்குது இல்லைங்களா, 130லேருந்து அதுக்கு கீழே 100 வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையுமே குரூப் சி லைனில் சொல்லியிருப்பாங்க. இது வந்து சர்பர்பன் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, குரூப் சி லைனில் வரதை வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரே நிமிஷம். இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 120 100லேருந்து 130 இருக்கிறது எல்லாமே குரூப் சி லைன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. இது சப்பர்பன் லைன்ஸ். சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் டி லைன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. குரூப் டி லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 kmph இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீடு வச்சு சொல்லியிருப்பாங்க. மேக்ஸிமம் இங்கே பாருங்கள், இது வரைக்கும் சொன்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் ஸ்பீடை வச்சு சொல்லியிருப்பேன். இது தான் உங்களுக்கு மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீடை வச்சு சொல்கிறேன். மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 100 kmph இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இதுன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா குரூப் டி லைன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு கீழே இருக்கிறது 100 kmph விச் மீன்ஸ் 75 kmph இருந்தாலும் சரி, 80 kmph இருந்தாலும் சரி, அந்த இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே குரூப் இ லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் மொத்தமாக உங்களுக்கு ஸ்பீடை பொறுத்து, டிசைன் ஸ்பீடை பொறுத்து, இல்லை பெர்மிசிபிள் ஸ்பீடை பொறுத்தோ, ஆக்சுவலி ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு 5 இருந்திருக்கும். ABCDE. 160க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது ஏன்னு சொல்லியிருப்போம். 130க்கு மேலே இருந்துச்சுன்னா பின்னு சொல்லியிருப்போம். சப்பர்பன் லைன்ஸ் ஒன்று சொல்லியிருப்போம். 100ல் இருக்கிறது பார்த்தீங்க 100 and 100 and above இருக்கிறது எல்லாத்தையுமே என்ன சொல்லியிருப்போம் குரூப் டி லைன்ஸ். அண்ட் 100 கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் இ லைன்ஸ்னு சொல்லியிருப்போம். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இன்ட்ரடக்ஷன் இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம். இன்ட்ரடக்ஷனுக்கு அதுக்கப்புறம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஜோன்ஸ் இருக்குது பார்த்துருக்கோம். அந்த ஜோன்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ரயில்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்போம். ப்ராட் கேஜ்னா என்ன, மீட்டர் கேஜ்னா என்ன, நாரோ கேஜ்னா என்னன்னு சொல்லியிருப்போம். கேஜோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்துருப்போம். அண்ட் அதோட எப்படி வந்து ஒரு ரயில்வே லைன் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் அப்கிரேட் ஆச்சு அப்படின்றத சொல்லியிருப்போம். அண்ட் எப்படி பிரிச்சிருக்காங்க ரயில்வே லைன்லாம் அப்படின்றதையும் சொல்லியிருப்போம். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? நான் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் உங்கள் எல்லாத்தோட மார்க்கும் சேர்த்து எனக்கு தான் போடணும், உங்களுக்கு போட மாட்டாங்க. பரவாயில்லையா? சரிங்க, சரி கிளாஸ் வைண்ட் பண்ணிக்கலாமா? போதுமா? இந்த பிடிஎஃப் தருவீங்களா மேம்? என்னதுங்க, இதுதானே பிபிடி தானே? கண்டிப்பாக தருவேன், குரூப்பில் போட்டு வரேன். மேம் இந்த வேல்யூஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா மேம்? இம்பார்ட்டன்டா? அதுக்கு தான் சொன்னது. ஓகே மேம், தேங்க்யூ மேம். வேல்யூஸ் மட்டும் முக்கியங்க. சரிங்களா, நான் சொன்ன கதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே வேல்யூஸ் ஞாபகம் வந்துடும். நம்மளை இது வேல்யூவில் தான் நம்மளை வச்சு நவுத்திடுவாங்க. என்னோட ஃபார்முலாஸ் மாதிரியெல்லாம் 1-2 வரும். இந்த N+7லாம் சொன்னால, இல்லை ஸ்லீப்பர் டென்சிட்டியெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, இப்போ அதெல்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஃபார்முலாஸ் வேல்யூஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். அதுக்கு தான் அந்த மைண்ட் மேப் போட சொல்கிறது. சரிங்களா, அண்ட் சார் வந்து ஒரு மைண்ட் மேப் ஷேர் பண்ணியிருந்தாரு, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். யார் அது? சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே அந்த மாதிரி போடுங்க. நீங்கள் உங்களது மட்டும் போடுறத மட்டும் இது பண்ணாதீங்க, மற்றவங்களதும் பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க என்னன்ட்டு. ஸோ தட் உங்களுக்கும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி போடலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? வேல்யூஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக முக்கியம். ஷாம்லா, வேல்யூஸ் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. காரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து என்றைக்குமே மறக்காது. ஓகே மேம்.
வேற யாருக்காச்சும் டவுட் இருக்குங்க? கிளாஸ் வாயின் பண்ணிக்கலாமா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சரிங்க, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.